பேச வேண்டாம். ஆமூரில், முசிறிக்கு பக்கத்தில் ஆமூர், அங்கே ஒரு அம்மா பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 5 ரூபா வட்டிக்கு வாங்கி ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு கறவை மாடு பிடிச்சாங்க. அந்த 15,000 ரூபா மாடு என்ன ஆயிடுச்சு என்றால், வாங்கி 3 நாள் கூட அவளை அவன் ஏமாற்றி வித்துட்டான் போல இருக்குது. மடி வியாதி வந்து அது பப்பரக்கான்னு படுத்துக்கிட்டு கண்ணு மொழி பிதுங்கி வாயில் நுர தள்ளி பேச்சு மூச்செல்லாம் போயிட்டு டாக்டர் வந்து பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க அந்த மாட்டை சாகிறத கேள்விப்பட்டுட்டு அடிமாட்டுக்கு கேட்பாங்க இல்லைங்களா, அடிக்கிறதுக்கு, அதுக்கு வந்து 300 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாட்டை 250 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு கோவம் வந்து மம்முட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு புதைக்கிறதுக்கு மண்வெட்டி தூக்கிட்டு போயிட்டார். நான் எதேச்சியா போனேன், என்னை கூப்பிடல, எதேச்சியா போனேன். எதேச்சியா போகும்போது ஒப்பாரி வச்சு அழுதுது. சின்ன வயசு தான். நான் நினச்சேன், சரி புருஷன் செத்தான்னு தெரில, புள்ள செத்தான்னு தெரில, இப்படி அழுகுது அந்த அம்மா அப்படின்ட்டு, ஆண்டவரே என்னப்பா இந்த அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால், கடைசியில் என் மாடு சாகிற மாதிரி கிடக்குதியா அப்படின்னாங்க. ஆனால் மாட்டுக்கு தான் இந்த ஒப்பாரி வைக்கிறியாமான்னு சொல்லிட்டு வாமான்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட வேண்டியதான். நான் டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டாரியா, பிழைக்க முடியாதுன்னு சொல்லி வச்சேன். உங்கள் வீட்டுக்கார்ட்டியா சொல்லிட்டியாம்மா? வீட்டுக்கார்ட்டெலாம் சொல்லிட்டாங்க. கடைசியாக எங்கள் வீட்டுக்காருக்கு 250 ரூபா அடிமாட்டுக்கு கேட்கவும் அவர் மண்வெட்டி திட்டு தோட்டத்தில் குழி வெட்டுறதுக்கு போயிருக்காருங்க அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வந்து அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. அழுதுகிட்டே வந்துச்சு. என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அந்த அம்மா சொல்லிச்சு, கத்தர் தான் ஊழியக்காரனை கொண்டாந்தாரு, ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாங்க, 1 மணி நேரத்துக்குள்ள மாடு எழுந்திரிச்சிச்சு, அசை போட்டுச்சு, தீனி தின்றுச்சு, உடனே நான் மாட்டை கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டேன், நான் கத்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லிச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாடு செத்து போயிருந்தா செத்து போயிருக்கும் இல்லையா? என்ன சொல்றீங்க? நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரெண்டாவது நீங்க கடவுளா அப்புறமா இருங்க, விசுவாசியா ஊழியக்காரனா அப்புறமா இருங்க. விசுவாசி அப்புறமா இருங்க, மொதல் நீங்க மனுஷனா மாறணும். யாரா மாறணும்? இதுதான் சிங்கப்பூர்லயும் பேசிட்டு வந்தேன், மலேசியாவிலையும் பேசிட்டு வந்தேன். மொதல் நம்ம யாரா மாறணும்? மனுஷன்னா மனசாட்சி இருக்கிறவன் மனுஷன். யாருங்க? மனசாட்சி உடைய மனுஷனா நீங்கள் மாற வேண்டும். ரைட்டா? இப்ப 15,000 ரூபாய் மாடு செத்து போயிருந்தாலும் போயிருக்குமா? புதைச்சிருப்பியா? இப்ப கடவுள் அந்த மாட்டை காப்பாத்தினார்ல, கடவுளுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்தலாமா, செலுத்தக்கூடாது? இந்த தேதி வரைக்கும் 10 ரூபா கூட தரல. 10 வருஷம் ஆச்சு. குறைஞ்சது எவ்வளவு தரலாம்? அது கறவை மாடு. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சாரதாமா என்ன சொல்றீங்க? ராஜசிஸ்டர் என்ன சொல்றீங்க? சரி சரிம்மா கவனிமா. அதாவது கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலேன்னு ஒருத்தர் பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார். எனக்கு பதிலா பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார். நாகராஜுக்கு போட்ட கூட செய்தி கேட்பார்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க. மாட்டுக்கே நம்ம காணிக்கை செலுத்துறோம்னா, மனுஷனுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு நம்ம காணிக்கை செலுத்தலாமா, செலுத்தக்கூடாது? இப்ப 4 வருஷம் கழிச்சா 1. நம்பர் 2, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து எத்தனை நாள் ஆச்சு? கரெக்டா சொல்லணும். இன்னும் கரெக்டா சொல்லுங்க. நிகழ்ச்சி நடந்து, நான் சொல்றேன், நிகழ்ச்சி நடந்து இது 3வது வாரம். நிகழ்ச்சி நடந்து, நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டீங்களாமா? எத்தனை வாரம் ஆச்சு பாத்தீங்களா? 3 நாள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? விஷயம் கேளுங்க. 5வது வாரம் இது. கேட்டுக்கோங்க. எனக்கு விஷயம் வந்து எத்தனை நாள் ஆச்சு எனக்கு தெரியுமில்ல எனக்கு. கேட்டுக்கோங்கம்மா, டீச்சர் கேட்டுக்கோங்க. ஐயா நீங்களும் கேட்டுக்கோங்க. ஐயா நீங்க உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? இவ்வளவு வாயார சாட்சி சொன்னாங்க இல்லையா? கேட்டுக்கோங்க, நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஒரு வாரம் கூட ஆறாம் வந்து சாட்சி சொல்ல. இந்த கதையை கத்துக்கோங்க. அதை நீங்க பேசாதீங்கம்மா, நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம். உங்களை நினைச்சு நான் ரொம்ப துக்கப்பட்டேன், நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் இது வந்து கடவுளை ஏமாத்ததுக்காக சாட்சி சொல்றீங்களா? நான் கேட்கிறேன். அழுகிற மாதிரி சாட்சி சொல்றீங்க, வர்ணிக்கிறீங்க, 1.5 மணி நேரம் சாட்சி சொல்றீங்க. எப்ப எத்தனை நாள் கழிச்சு சொல்லணும் நீங்க? அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் பேசக்கூடாதுமா. உயிர் போயிருந்தா போனத்துக்கு அழுதுட்டு இருப்பீங்களா? உயிர் போயிருந்தா அழுதுட்டு இருப்பீங்களா? இங்க வந்து ஆராதனைக்கு வந்து சாட்சி சொல்ல உங்களால முடியாம போயிடுச்சா? நான் கேட்கறேன். நான் கேட்கறேன். ஆமா, நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா. நான் மத்தவங்களுக்கு சொல்லித்தரேம்மா. அதாவது நன்றி உள்ள மனுஷனா மாறுங்க. கடவுள் காப்பாத்தினாரு வாயில இருந்து சாட்சி சொல்றீங்க, எத்தனை நாள் கழிச்சு சொல்றீங்க? சரிம்மா, நிப்பாட்டுங்கம்மா. நான் சொல்றேன் கேளுங்கம்மா. இது வரைக்கும் எனக்கு போன் பண்ணி சொன்னீங்களா? இதை கேளுங்கம்மா. இது நியாயமானு சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு தெரியல, நான் ஒரு ஊழியக்காரன் தானே. என்ன தானே சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? வேணி வீட்டுக்கு போன பிறகு சொல்றதுக்கு நீ என்ன ஆளு நான் கேட்கறேன். அப்ப நான் எதுக்கு இருக்கிறேன் நீங்க உட்காந்துட்டு? இவ்வளவு பெரிய நன்மையை கர்த்தர் செய்வாரா? இந்த அம்மா 35 நாள் கழிச்சு சாட்சி சொல்லுமா இங்க வந்து? அதைத்தாங்க சொல்றேன். நம்பர் எப்படிங்க நமக்கு தெரியும்? அண்ணன் தம்பி நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட, உங்க அப்பா நம்பர், உங்க ஆத்தா நம்பர்லாம் இருக்குல்ல. என் நம்பர் இல்லாம போச்சு உங்களுக்கு? என் நம்பர் இல்லதாமா உங்களுக்கு? அதாமா, அதான் சொல்ல வரேன். கடவுளையும் ஊழியக்காரனையும் எங்க வச்சிருக்கீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதைத்தாமா நானும் சொல்றேன். எங்கிட்ட விஷயம் இருந்துச்சா? எத்தனை நாள் கழிச்சு ரவி வந்தா தெரியுங்களா? எத்தனை நாள் கழிச்சு வேணி வந்து தெரியுங்களா? ஐயா, உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவரை பத்தி, உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது காரணம் ஆண்டவர்னு ஆண்டவருக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு நினைவெல்லாம் போச்சு 5 நாளைக்கு பட்டப்பாடு அவங்களுக்கு தெரியும். ஏமா, காசை பத்தி பேசக்கூடாதுமா. காசுக்கும் சாட்சிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஏமா, ஆஸ்பத்திரியில் 5000 கட்டினாதான் உங்க மகனுக்கு உங்க புருஷனுக்கு ஊசி ஏத்தனா விட்டுருவீங்களா? அப்படி சொன்ன என்ன செய்வீங்க? சரிமாமா, சரிம்மா. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. உங்க ஊர்ல இருந்து இங்க வரத்துக்கு பஸ் காசு இல்லைன்னு சொல்றாங்கம்மா. இந்த கதையை கேட்டுக்கோங்கம்மா. ஊர்ல இருந்து இங்க வரத்துக்கு பஸ் காசு இல்லை, அதனால வரல சாட்சி சொல்றீங்க. நாங்க சரிம்மா, சரிம்மா. நான் சொல், அது எப்படிமா நான் முடியும்? நம்ம தான் இவ்வளவு சமாளிச்சுட்டு இருக்கிறோமே. கவனிங்க, நீங்க பேசிட்டே இருந்தா நான் அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது நான் பேசுறது. நீங்க பண்ணதுல ஒரு தெய்வம் கூட கிடையாது. எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்ல முடியாது. ரவி வந்தார்ல படுத்துட்டு இருக்கும்போது நான் கேட்கறேன், ரவி வந்தார்ல, ரவி போனுக்கு என் போனுக்கு ஓசு போன் தானே போட்டீங்களா? ஏன் கேட்க போடல? படுத்துட்டு இருக்கும்போது ஐயா வந்தார்ல, ஆமா, அதான் தெரியும். அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு அறிவு, உங்களுக்கு ஞானம், உங்களுக்கு நினைவு இல்ல, படுத்திருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு நினைவு இல்லையா? அந்த அம்மாவுக்கு நினைவு இல்லையா? சரி, வேணி வந்துச்சு, வேணி கிட்ட வரும்போது அந்த போன் பண்ணி சொல்லிச்சா? அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டாங்க. வந்து பார்க்கலன்னு தான் கோச்சுக்குவாங்க. அது சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. வந்து பார்க்கல, ஏன் பார்க்கல பாஸ்டர்? எத்தனை தடவை நீ சொன்ன என்கிட்ட போன் போட்டு? நான் உங்களை பத்தி பேசலாமா? நான் மற்றவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், விட்டுருங்க. நான் எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க செஞ்சது தப்புனா திருந்திக்கோங்க, தப்பு இல்லைன்னா விட்டுருங்க, நான் திருத்திக்கிறேன். விட்டுருங்க, தப்புனா பேசாதீங்க, தப்புன்னா தப்புன்னு விட்டுட்டு போயிடுங்க. உயிரை எடுத்திருந்தா அப்படி பேசுவீங்களாமா? உயிரை கொடுக்கணும் இப்படி பேசுறீங்க. நீங்க நல்ல விசுவாசியா இருந்தா என் உயிர் போனாலும் வெள்ளிக்கிழமை ஆராதனையில போட்டு சொல்லிட்டு முதல் கடவுளுக்கு பொருத்தனை பண்ணுங்க. காசு கிடக்குது ரெண்டாவது. உயிர் கொடுத்த கடவுளுக்கு அவன் நடந்து போனான். இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கும் மருதமலைக்கும் நடந்து போறாங்க கால் கடுக்க. நீங்க உட்காந்துட்டு பஸ்ல ஏறி உட்காந்து நீங்க இறங்கிட்டாது போங்க. உயிர் கொடுத்தது கடவுள்னா செய்யுங்க. அப்படி இல்ல மாத்திரை தான் உயிர் கொடுத்துச்சுனாலும் மாத்திரை புகழ்ந்துகிட்டு இருங்க. உங்களுக்கு எனக்கு சண்டையா?
நான் கேட்குறேன். கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அப்படி கவனிச்சிங்க, எனக்கு தெரியும். நீங்க எப்படி கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா கவனிச்சாங்க. ஏன் இந்த விஷயத்துல கோட்டை விட்டீங்க? சரி, நான் மற்றவங்களுக்காக அந்த காரியம் சொல்றேன், நீங்க இந்த தவறு பண்ணக்கூடாது. இன்னைக்கு கையில காசு இல்லாமல் இருக்கலாமா? நான் சொல்றேன் கேளுங்க. கையில காசு வந்த அன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என் புருஷனோட உசுரை நீங்க தந்ததுக்காக நான் ஒரு காணிக்கை செலுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க அப்பயே பொருத்தனை பண்ணிருக்கணும். சரி, ரைட், சரி, ரைட் 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 எனக்கு தெரியாது நீங்க பண்ணினீங்களான்னு தெரியாது. நான் சொல்லி அதெல்லாம் சபையில சாட்சி சொல்லணும். அவ்வளோ கதை சொல்றீங்க, இதை சொல்லல. வாயிழுத்ததெல்லாம் சாட்சி சொல்றீங்க, இதை சொல்லல. கர்த்தரோட நீங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆபத்து காலத்தில் பொருத்தனை செய்த என்னை நோய்க்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சரி, திருவிருந்த செய்திக்கு நம்ம கடந்து போவோம். செய்திக்கு முன்பதாக நான் ஏற்கனவே சொன்ன சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். நீங்க எத்தனை 1000 வருஷம் கோயிலுக்கு வரீங்கிறது கர்த்தருக்கு காரியம் இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. கடவுளுடைய செயல்படும் முறைகள், அவர் எந்த விதத்தில் அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். கடவுளால மனுமக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க கூடுமேயானால், நல்லா கவனிக்கணும், சும்மா சாதாரணமாக கேட்டுட்டு இருக்க கூடாது. இது அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்கவங்க கேட்டாவே அவனுக்கு புரியறதுக்கு இன்னொரு கொஞ்சம் மண்டை வேணும். நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. கடவுளால மனுமக்களுடைய குறைகளை தீர்க்க முடியுமானால், தீர்க்க ஆமா. அந்த புதுசா வந்த அம்மா, நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை யார் கூட்டி வந்தாங்க? வந்தோடனே வேடிக்கை பார்க்க சொன்னீங்களா? வந்ததுல இருந்து அவங்க உடம்பு தான் இங்க இருக்குது. வந்தது இல்ல வந்தது யாருக்காக? உங்களுக்காக, குழந்தைக்காவா? உங்களுக்காகவா? 2 பேருக்கும் தானே. ஆஸ்பத்திரியில் போனா டாக்டர் மாத்திரை எழுதும் போது எவ்வளவு கவனமா இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னா கேட்பீங்களா? கேட்க முடியுமா? அந்த மாதிரி கேளுங்க. உங்க குழந்தைய அவங்க அம்மா பார்த்து, உங்க அம்மாவை அவங்க அம்மா பார்த்துக்கோங்க. நீங்க உங்க அம்மா, உங்க குழந்தையும் மறந்து உங்க அம்மாவையும் மறந்துடும் கொஞ்ச நேரம். நான் இயேசுவை பத்தி பேச கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க நாங்க இயேசுவை பத்தி நாங்க சொல்லி தரல. படைச்ச கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டியது உங்க கடமை. நாங்க அதுக்கு பாதை காட்டுறோம். படைத்த கடவுளை ஒவ்வொரு மனிதனும் கண்டுகொள்ளணும், அதுக்கு நாங்க உதவி செய்யறோம். நாங்க உங்க வாயில திணிக்கல. கடவுள் ஒரு மனுஷனையும் திணிக்கிற கடவுள் கிடையாது. புரியுதுங்களா? கடவுள் ஒரு மனிதனை கட்டாயப்படுத்துன்னு நினைச்சிருந்தாருன்னா உலகமே செயல்பட முடியாது. ஒரு நிமிஷத்துக்குள்ள வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரே டயத்துல பல்லு வலி, எந்த டாக்டராலையும் முடியல. பல்லு டாக்டருக்கும் பல்லு வலி. நீ இயேசுவை தெய்வமா ஏத்தண்டா விடுவேன்னு சொல்லி கடவுள் அடம் பிடிச்சாருன்னா 1 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். எவ்வளவு நேரத்துலங்க? 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷத்துல ஒன்னும் சாகுன்னு அவன் பொழைக்கணும். அப்படிலாம் தேவன் கடவுள் செய்கிறவர் அல்ல. இப்ப இறைவனை பற்றி நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அந்த கட்டப்புள்ளி ஐயாவும் சொல்லுங்க ஐயா. கடவுளால ஒரு மனுஷனுடைய குறைகளை தீர்க்க கூடுமேயானால் இந்த உலகத்துல ஒருத்தன் கூட கண்ணீரோட, கவலையோட, குறையோட இருக்க முடியாது. என் கேள்விக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லுங்க. ஏன் நமக்கு தமிழ்ல புரியுதா? கடவுளால ஒரு மனுஷனுடைய குறையை தீர்க்க முடியும் அப்படின்னா ஒரு மனுஷனும் குறை இருக்க கூடாதியா? சொல்லுங்க ஐயா, இதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. அப்ப கடவுளுக்கு என்ன வேலை? ஒண்ணு கடவுள் இல்லைன்னு போ, பாரத்தை கொண்டு போய் அங்கேயே போடுறீங்க. நான் கேட்கிறேன், சரி கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வருதுங்களா? எங்க இருந்து வருது? சூரியன் கிட்ட இருந்து வருது. எங்க இருந்து வருதுங்க? இந்த சூரியன் இல்லாமல் கடவுளால வெளிச்சம் தர முடியாதா? சூரியனே இல்லாம கடவுளால வெளிச்சம் தர முடியாதா? ஏன் தரல? காலையில் பசிக்கு சாப்பிட்றோம். சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் பேராவது சாப்பிட்டீங்க? 4 இட்லியா 3 இட்லியா சோறா? சாப்பாடு. ஆமா, டீச்சர் 4 இட்லி இலைக்கணுங்கிறதுக்காக. கவனிங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, 4 தான், வெயிட் பண்ணுங்க. உதாரணத்துக்காக சொன்ன டீச்சர், விஷயத்துக்கோங்க.
இந்த 4 இட்லி திங்காம கர்த்தரால பசி ஆத்த முடியாதா? இப்போ வெயிட் ஐயா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் கடவுளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு கடவுள் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க, தப்பு கிடையாது. இல்லைங்கிறவனுக்கு பேச்சே கிடையாது. நான் இல்லைங்கிறவனுக்கு வேற பேச்சு பேசுறேன். இப்ப இருக்குன்னு சொல்றவங்க நீங்க முதலாவது உருப்படியா தெரிஞ்சுக்க வேணாமா? கடவுள்னா யாரு, அவர் என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா, இல்ல சோளக்காட்டுல நிக்கிற சோளக்காட்டு பொம்மையா அவரு, இல்ல பழனியில உட்காந்து முடி சரிச்சிட்டு இருக்கிற பரியாரி அவரு? அவருக்கு என்ன வேலை, அவர் என்ன வேலை செய்யறாரு, அவர் எப்படி என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் இருக்குன்னா பைப் போடுறோம், பைப் போட்டு அங்க தண்ணி இருக்குது, ரைட்டு. அங்க தண்ணி தான் திறந்து விடுவான் டேங்க்ல போய், புடிச்சு போன வீட்லயே வைப்பான். வைக்க மாட்டான்லாண்டவன், எவனும் வைக்க மாட்டான்ல. கவனிங்க, இதே போலதான் ஒரு கருத்தை விளையங்க. ஒண்ணு, ஆண்டவன் சூழ்நிலை மூலமாகத்தான் இயங்குவார். தானா இயங்க முடியாதான்னு கேட்காதீங்க, அவரால் இயங்க முடியும். ஆனா இப்ப அவர் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சூழ்நிலை மூலமாகத்தான் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குழியில விழுந்த ஒரு குழந்தைய கூட, புரியுதுங்களா, கடவுள் எப்படி காப்பாற்றுவார்னா, ஆகாயத்துல இருந்து கர்த்தர் தூக்கி விட மாட்டாரு. கர்த்தரோ அல்லாவோ குல்லாவோ ஏதோ சம் எக்ஸ் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருள் குழியில விழுந்த ஒரு குழந்தைய எப்படிங்க தூக்குவாரு? அப்படியே தூக்குவாரா? தூக்க மாட்டான் ஆண்டவன். சூழ்நிலை மூலமாகத்தான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் மொழியை சும்மா ஒண்ணு காப்பாற்ற முடியாது. நீ தண்ணி இல்லாம செத்தாலும் ஜாக வேண்டிதான். ஏன்னாவது ஊர்காட்டுல ஏன்னா இருந்தாதான் அவன் அந்த வழியா வௌத்த கலக்கி அவனுக்கு வௌத்த கலக்கி காட்டு கொண்டா சொல்லி அந்த சத்தத்தை கேட்க வச்சு அவன் கழுவு வந்த தண்ணியை வாயில ஊத்துனாதான் உனக்கு தண்ணி. அப்ப இறைவன் எப்படி செயல்படுகிறான்? சூழ்நிலை மூலமாக செயல்படுகிறான். பசியாத்த ஆண்டவருக்கே டீச்சருடைய பசியாத்த ஆண்டவருக்கு 4 இட்லி தேவைப்படுகிறது. புஷ்பலதாவோட பசியை தீர்க்க ஒரு இவ்வளவு சோறு, ஒரு 2 பிடிச்ச சோறு தேவைப்படுகிறது. என் தாகத்தை தீர்க்க பிளாஸ்க்ல பிளால கொண்டு வச்சிருக்கிறாங்க. பையன் பேசுவானே பாடுவானேன்னு சொல்லிட்டு. என் நிறுவனத்தை மூட கடவுளுக்கு ஒரு துணி தேவை. நம்ம வீட்டுக்குள்ள ஒன்றதுக்கு நம்ம ராத்திரில பத்திரமா இருந்து நமக்கு ஒரு வீடு தேவை. வீடு மூலியமா தான் ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கிறான். சும்மா ஒண்ணு ஆண்டவன் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கல. அப்ப ஆண்டவன் ஒரு சூழ்நிலை மூலமாக இயங்குகிறான் என்பதை நீங்கள் முதலாவது விளங்கிக்கோங்க. இது முதல் காரியம். அதான் நான் முதலே சொன்னேன். இஸ்லாமிய பழமொழி ஒன்று இருக்குது, இறைவன் எல்லா பறவைகளுக்கும் உணவளிக்கிறார், ஆனால் அவைகளை அவர் கூட்டிற்குள் வீசுவதில்லை. பழமொழி பாருங்க எப்படி இருக்குது. எல்லாருக்கும் எல்லா பறவைகளுக்கும் இறைவன் என்ன செய்யறாராம்? கூட்டுல கொண்டு போட்டுட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கூட்டுலயா கொண்டாந்து போட்டுட்டு இருக்கிறார். அந்த அவரு கேட்டுட்டு தான் இருந்தாரு, நீங்க பிடிச்சி நோண்டிட்டு இருக்கிறீங்க. அவரு கேட்டுட்டு தான் இருக்கிறாரு, அவரை பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சு விட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் கதை கேட்கிற மாதிரி கேட்டு போங்களேன். நான் கடவுளை பத்தி பேசுறேன். மயிலேறி உலகத்தை சுத்தி வந்த முருகப்பெருமானுக்கு ஞானம் பழம் கிடைக்கல, தெரியுமா? மயிலேறி உலகத்தை சுத்தி வந்த முருகப்பெருமானுக்கு என்ன கிடைக்கலைங்கயா? அப்படி ஒரு கதையை கேள்விப்படுதா இல்லையா? பிறந்ததுல இருந்து இந்த ஐயா கேள்விப்படுதலைங்கிறார். பாவம், அப்படி வளர்த்துருக்கிறீங்க. பையனா யாரு? அந்த கதை கூட சொல்லி தரல. முருகப்பெருமான் கதை கூட தெரியல ஐயாவுக்கு. சரி, சந்தோஷம். வாய் இல்லாட்டி பரவாயில்லம்மா, காது இருக்கா? அப்புறம் என்ன? காது, அது போதும். அது காது இருக்குல்ல. பசிக்கிறது புரோட்டா வாங்கி கொடுன்னு சொன்னார்ல காலையில, வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு காய் இருக்குல்ல. சரி, கவனிங்க. மயிலேறி போட்டி என்ன? நல்லா கவனிங்க. போட்டி என்ன? உலகத்தை சுற்றி வருகிறவனுக்கு முதலில் உலகத்தை யார் சுத்திட்டு வரானோ அவனுக்கு ஞானப்பழம் தானே போட்டி. முதல்ல சுத்தி வந்தது யாரு? என் கேள்விக்கு இந்த கஜ கஜ கஜன்னு பதில் சொல்றாரு. உலகத்தை சுத்தி வந்தது யாரு? பழம் யாரு கிடைச்சது? இது ஒரு 200 வருஷமா தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மக்களுக்கு மடையில மூளை கலக்கணும்னு நினைச்சிடும். எவன் சுத்தினா எனக்கு என்னன்னு சொல்லலைங்க. கதைகள் எல்லாம் ஞான அர்த்தங்கள் வாய்ந்தது, புரியுதுங்களா? ஒரு கதை கூட விளையாட்டு கதை கிடையாது. சில காரியங்களை சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால சில கதைகள் மூலமாக சில காரியங்களை சொல்லி வச்சாங்க. மயிலேறி உலகத்தை சுற்றி வருவது உன் ஞானத்தால் நீ பிழைப்பதற்கான வழியை செய்வது. உன்னுடைய சுய பலத்தால், சுய அறிவால், சுய தெம்பால ஒரு காரியத்தை செய்ய முற்படுவதற்கு பேர் மயிலேறி உலகத்தை சுற்றி வருவது. அதான் போட்டி. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அம்மையப்பனை சுற்றி வந்துதான் ஞான பழத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப என்னன்னா,
நீ என்னதான் முக்குன்னு மூக்குனாலும் இறைவனை நீ தேடினால்தான், இறைவனுடைய பாதத்தை நீ ரவுண்ட் அடிச்சாதான், இறைவனை நீ அறிந்தால்தான் உனக்கு விடுதலை ஒழிய நீ ஊசி போட்டு அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, நீ அமெரிக்காவுக்கே போனாலும் பிரச்சனை இல்லைங்க. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அதல்லைங்க. இங்க பேர் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான், ஆண்டவன் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய பாதத்தை சுற்று, அவனை சுற்று, அவனை அறிந்து கொள், அவனை தெரிந்து கொள், அவனை புரிந்து கொள், அப்போ உனக்கு விடுதலை கிடைக்குன்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அப்ப இறைவனை முதலாவது இறைவன் இருக்கிறானா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இறைவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்க, இப்ப திரும்ப ஒரு காரியம் சொல்றேன். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவன் கடவுளால ஒரு மனிதனுடைய குறையை அவர் தீர்ப்பதற்கு சில சூழ்நிலைகள் மூலமாக செயல்படுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் நான் அல்ல, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன் நான். அதான் விளங்கிக்கோங்க. இன்னும் புரிய வைக்கிறேன். இதை புரிஞ்சாதான் நான் சொல்றது புரியும். ஒரு குருடன் இருக்கிறான், வெயில்ல அவனுக்கு வெயில் தாங்க முடியல. இவனுக்கு இப்ப இந்த வெயில் தாங்கல, இவன் என்ன செய்யணும்? உடனே என்ன செய்யணும்? இவன் குருடன், இவன் என்ன செய்யணும்? இப்ப யாரையாவது கூப்பிட்டு, என் பக்கத்துல எங்கேயாவது நிழல் இருந்தா கொண்டு போய் விடுங்கப்பா. சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லணும். இல்ல ஆண்டவன் வந்து நிழலை தருவான்னு உட்காந்துக்கிட்டு, ஆண்டவனே என்னையாப்பா அப்படி சோதிக்கிற, நானே கண்ணு இல்லாத கபோதி, மனுஷனுக்கு தான் இறக்கல, உனக்குமா இறக்கம் இல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா இவனுக்கு எப்ப நிழல் வரும்? சரி, கொண்டு போய் நிழல்ல விட்டா இவன் வாயை மூடிட்டு அங்கதான் உட்காந்துட்டு இருக்கணும். இவன் திரும்பி லொல்லு பிடிச்சிட்டு வெளியே வெயில்ல வந்தா வெயில் அடிக்க மாட்டேங்காதா? இப்ப கவனி. இப்ப இறைவன் எப்படி இயங்குகிறான்னு பாரு. இறைவன் கொண்டாந்து ஊட்ட மாட்டான். இறைவன் வச்சிருக்கிறான், வெயிலையும் வச்சிருக்கிறான், நிழலையும் வச்சிருக்கிறான், மேட்டையும் வச்சிருக்கிறான், பள்ளத்தையும் வச்சிருக்கிறான், விஷத்தையும் வச்சிருக்கிறான், அமிர்தத்தையும் வச்சிருக்கிறான். நீ மாடோ களிமண்ணோ குதிரையோ கழுதையோ கிடையாது, நீ மனுஷனா இருக்கிற. நீ தெரிஞ்சுக்கோ, புத்தி உழுத்தனமா நீ தெரிஞ்சுக்கிட்டு எதை எடுக்கணுமோ அதை எடுத்து எப்படி பொழைச்சிக்கணுமோ அப்படி பொழைச்சிக்கோ. என்ன குறை சொல்லாத. உன்னை கட்டி வச்சு வளர்த்துருந்தனா பொறுப்பு அவருதான் போயிருக்கும். காக்கா கூட கத்தர் கட்டி வச்சு வளர்க்கல. குதிரை கழுதைய மாட்டை தான் நம்ம கட்டி வைக்கிறோம். காட்டில் இருக்கிற மாட்டை ஆண்டவன் கட்டி வச்சு வளர்க்குறான். நீ வீட்டுக்குள்ள கொண்டு வரவன் தான் உன்னதும் திருடிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாட்டை கட்டி வச்சுட்டு இருக்கிற, மக்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. காட்டில் இருக்கிற எந்த மாட்டை ஆண்டவன் கட்டி வச்சு வளர்க்குறான்? மாட்டை கூட கட்டி வச்சு வளர்க்கல. உன்னையும் கட்டி வச்சு வளர்க்க தேவன் விரும்பல. புரியுதுங்களா? அப்போ உன்னை சுதந்திரமா தேவன் விட்டுருக்கிறாரு. அப்போ சுதந்திரமா தேவன் விட்டுருந்தாருன்னா நீ என்ன செய்யணும்? எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாதுங்கிற அறிவை ஆண்டவன் உனக்குள்ள வச்சிருக்கிறான். அந்த அறிவை பயன்படுத்தி தான் நீ பிழைக்க வேண்டும். எப்படி நிழலை கொண்டு வந்து கடவுள் தரமாட்டானோ, தண்ணியை கொண்டாந்து வாயில தரமாட்டானோ, நல்லா கவனிங்க. ஆண்டவன் கொண்டாந்து சோத்தவன் வாயில ஊட்டலாமா? ஆமா, சோறே கிடையாதுமா, மரத்துல பழம் இருக்குதுமா, சோறு சிஸ்டமே இல்லை, விட்டுருங்க. இப்ப டெய்லி வேலைக்கு பழம் பொத்துன்னு கீழே விழுந்து இவன் மடியில கொண்டு விழுவுமா? உனக்கு பசினா நீ போய் திங்கணும். உனக்கு பசினா நீ போய் திங்கணும். ஆண்டவன் பழத்தை தான் தருவான். அதையும் கூட எழுதி வச்சுக்கிறேன் பாருங்க. எழுதி வச்சதான் எனக்கே தெரியும், நான் எழுதிக்கிறேன், நீங்க எழுதுறீங்க பிரசங்கத்தை. ஆண்டவன் பாலைத்தான் தருவானா, நெய்ய தரமாட்டானா? இது ஒரு பழமொழி, சீன பழமொழி. பாலை தருவான ஆண்டவன் எதை தரமாட்டானா? இதை விளங்கிக்கோ. இதெல்லாம் விளங்கினாதான் கடவுளை விளங்கிக்க முடியும். பழத்தை வச்சிருக்கிறான் மரத்துல, உனக்கு பசினா நீ இப்ப என்ன செய்யணும்? நம்ம பறிச்சு சாப்பிடணும். இந்த அம்மாவை கூப்பிடுங்க, உங்க பக்கத்துல பிச்சாய்க்கு பக்கத்துல. வந்ததுல இருந்து தூங்குனீங்க. நான் ஒண்ணு இருமா இல்லைன்னு சொல்ல கடுப்பா, இந்த கதெல்லாம் எங்கிட்ட விடாதீங்க. எனக்கு நான் கபோதியா? வந்ததுல இருந்து கண்ணு ஒரு செகண்ட் கூட கண்ணு முழிக்காம தூங்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இவ்வளவு நேரம் கம்மு நான் ஒண்ணும் சொல்லல, ஏன்னா உங்களால பிரசங்கம் கிடக்கூடான்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா வந்தனே ஆண் ஏன் பாக்குறீங்க? ஒரு நாள் நீங்க முடிச்சு கேட்கறது கிடையாது. எனக்கு தெரியும் யார் யார் தூங்குறீங்க, யார் யார் முடிச்சு. நான் வாதியாரு, நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி. உங்க மூஞ்சிய பாக்குறாள் நானு. போட்டோ எடுத்து காமிக்கிட்டுமா, வீடியோ எடுத்து காமிக்கிட்டுமா எல்லாம் தூங்குறீங்கன்ட்டு? உங்களை நான் ஒண்ணுமே சொல்லல, ஏன்னா முழிச்சிருந்தாலும் உங்களுக்கு புரியாது, தூங்கிதான் உங்களுக்கு புரியாது. சத்தம் படாம தூங்கிட்டு இருந்தீங்க, நானும் ஒண்ணும் சொல்லல. இப்ப வேடிக்கை பாக்குறீங்க. முழிச்சிட்டு நேரம் கவனிக்க முடியாதா?
இல்லம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க, சரி சரி நைட்டு தான் வேலைஞ்சிருப்பாங்க, சரி அசையாக முழிச்சிட்டு இருக்கிறாரு கவனிக்கூடாதா சிஸ்டர்? வேடிக்கை பார்த்துருந்தேன் அர்த்தம். அப்படியே ஆன அந்த அம்மா கிட்ட 7 கையா இருக்கு அந்த அம்மா கிட்ட. இன்னைக்கு செய்தியை விட்டுட்டு நான் தடுமாறிட்டு கிடக்கேன். இன்னும் செய்திக்குள்ளேயே போகல. இன்னைக்கு திருவிருந்து ரொம்ப 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 முக்கியமான செய்தி. என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதை கொண்டு வந்து கொடுக்க முடியாம இன்னைக்கு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவன் பாலைத்தான் தருவான், நெய்யை தரமாட்டான். சரியா தப்பாமா? இல்லைங்க, நான் இந்த தடவை ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு நான் பால் மாடி மாட்டை கறக்க போறேன், நிச்சயமா நெய் வரும். ரத்தம் தான் வரும். பால் முடிஞ்ச பிறகு நெய் வராது, மோரும் வராது, தயிரும் வராது. சரியா? அப்ப மறுபடியும் தெரிஞ்சுக்கோ, ஆண்டவன் ஒரு குறிப்பிட்ட எல்லையில நிக்கிறாங்க. அந்த எல்லைக்குள்ள போய் நீ வாங்கிக்கணும். எப்படி தெருவோரத்துல பைப் போட்டாலும் பைப்பு தான் போட்டது, பைப்பை திறந்து விடுவானே ஒழிய அவன் கொண்டாந்து பிடிச்சி வீட்டு ரொப்பி அவன் உனக்காக சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் செஞ்சுக்கணும். இது விளங்கிக்கோங்க. ஆண்டவன் இப்ப எந்த சிஸ்டத்துல செயல்படுகிறான், நம்ம எது வரைக்கும் போகணும், ஆண்டவன் எது வரைக்கும் வருவான், ஆண்டவனை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா விஷயம் ஒழிய ஆண்டவன் செய்வான் ஆண்டவன் செய்வான் ஆண்டவன் செய்வான்னா ஆண்டவன் ஒரு சுக்கும் செய்ய மாட்டான். ஆண்டவன் ஒரு சுக்கும் செய்ய மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவன் செய்வான் ஆண்டவன் செய்வான். உனக்கு என்ன செய்யல ஆண்டவன் அதை சொல்லு. உனக்கு என்ன செஞ்சு வைக்கல? நீ உயிர் வாழ்றதுக்கு, நீ பொழைக்கிறதுக்கு ஆண்டவன் என்ன செய்யாம போயிட்டான்? ஆண்டவன் என்ன ஈவிரக்கம் இல்லாத மிருகமா? ஆண்டவன் என்ன மனசாட்சி இல்லாத மிருகமா? மாடா? அறிவில்லாம இருக்குதா மாடா? கழுவி ஆண்டவன்? நான் கேட்கிறேன். இன்னும் நமக்கு அறிவு இருக்கிறது போல ஆண்டவனுக்கு மண்டையில சாணி இருக்கிறது போல நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். நமக்கு தான் இறக்க இருக்கிறது போல ஆண்டவனுக்கு இறக்கமே இல்லாத கல்லுஞ்சக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவனுக்கு இறக்கம் இல்லையாங்க? என்னம்மா புதுசா வந்திருக்கிறமா? சத்தம் வரன்னு பயப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. இவங்க பண்ற கூத்துனால உங்க மேல கோவத்தங்க, உங்க மேல கோவத்தக்காரல பேசுறான்னு தெரிஞ்சுக்கோங்க. வரது கடவுளை தெரிஞ்சுக்கோங்க. நாங்க வேற ஒரு கடவுளை கும்பிட சொல்ல. இங்க ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்ல ஒரு 6 8 2 4 6 7 சுவிட்ச் இருக்குது. இந்த 7 சுவிட்ச்ல நான் எதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஹலோ 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 செக் 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 செக். நான் வேணும்னா அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நமக்கு. நீங்க இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை கும்பிட வேண்டாம். ஆண்டவரே அவரு பேசுனா ஹலோனா ஹலோ ஹலோ ஹலோங்குது. நான் ஒரு நாள் கூட ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்ல மாட்டேங்குது. ஹலோ ஆண்டவரே இந்த தடவையாவது நான் ஹலோன்னு சொல்றேன்ப்பா, எனக்கு ஒரு 3 தடவை ஹலோன்னு திரும்பி வந்துட்டுப்பா. அப்படின்னா நீ எத்தனை ஜென்மம் வேண்டினாலும், நீ ஆடு கோழி கட்டினாலும், நீ வீட்டையே நீ தியாகம் பண்ணி வேண்டிக்கிட்டாலும் இந்த இது ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்ல போறதில்ல. அம்மா நான் சொல்றது புரியுதா? அதுக்கு சில வழி இருக்குல்ல, அதான் விஷயம். இது போல இறைவனுடைய வல்லமையை நாம் அனுபவிப்பதற்கு சில வழிமுறைகளை இறைவன் வைத்திருக்கிறான். அதை விட்டுட்டு ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவனேன்னு உட்காந்துட்டு பஜனை பாட்டு பாடுறதெல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நல்லா புரியுதுங்களா? அவசரத்துல நம்ம ஜெபம் பண்றோம், அழுகிறோம், அதெல்லாம் சிறு பிள்ளைகள் பண்ணுகிற வேலை போல, அதெல்லாம் ரைட்டு. ஆனாலும் அதற்கு மேல நம்ம எப்படி செயல்பட முடியும், ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இறைவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான். அவனால் ஆசீர்வாதத்தை தர முடியும், ஆனா தரமாட்டார். நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னு நீ அவன்கிட்ட போய் கேளு, ஆண்டவன்கிட்ட போய் கேளு, ஆண்டவன்கிட்ட போய் கேளு. ஏன்னு என்ன கேட்காத. நான் படுத்துக்குவேன், நான் சமைக்கவே மாட்டேன், என்ன செய்வனும் தெரியாது, ஆண்டவன் என் பசியை தீர்க்கணும் அப்படின்னு வம்பு கட்டு ஆண்டவன்ட்ட. நீ ஆண்டவனா இருந்தா என் பசியை தீர்த்துட்டு பார்க்கலாம், நான் உன் கோயிலுக்கு வரேன்னு. உன் போனதான் சுடுகாட்டுக்கு போவோம், ஆண்டவன் வந்து உனக்கு சோறு போட மாட்டான். இல்ல அப்படி ஒரு ஆண்டவன் தான் சொல்லுவேன், நான் வந்து கும்பிடுறேன். எனக்கு ஒரு கை ஒரு கால் வரல, நான் படுத்துட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. எனக்கு இப்போ தாகம் வந்துருச்சு. எனக்கு என்ன செஞ்சிருச்சு? என் தாகத்தை எப்படி ஆண்டவன் தீர்ப்பான் சொல்லுங்க? வாய் ஆண்டவன் வாய் கொடுத்துருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், 100 நாள் வேலைக்கு போயிட்டான். ஏற்று வீட்டுக்காரனும் போயிட்டான், வேற வீடே இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? பின்னாடி வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டேன். இப்ப என்ன சொல்றேன் கேளுங்க.
காலையில் நல்ல 4 லிட்டர் திங்கல, உன் பொண்டாட்டி வேலைக்கு போனால, போகும்போது தண்ணி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு போடி, யாராவது ஆளை வச்சுட்டு போடின்னு சொன்னால் அவள் செஞ்சிருப்பாலும் செஞ்சிருக்க மாட்டாள். அதாவது அப்போ ஆண்டவன் நல்லா, நான் திரும்பி திரும்பி என்ன சொல்கிறேன்னா, உனக்கு பாருங்க, உனக்கு பொண்டாட்டியை கொடுத்தான், உனக்கு ஒரு அறிவை கொடுத்தான், உனக்கு ஒரு கையை கொடுத்தான், உனக்கு ஒரு வாயை கொடுத்தான். இதெல்லாம் பயன்படுத்தி உன் தேவைகளை நீ சந்தித்து கொள்ள நீ பழகிக்கணும். இல்லைங்க ஆண்டவன் பார்த்துக்குவான். என்ன ஆண்டவன் பார்த்துக்குவான்? நீ கொடை எடுக்காம போனால் மழை நனையாம வருவியா? குடுமுடுங்குது. நீ கொடை எடுத்துட்டு போன போகக்கூடாதா? இல்லை ஆண்டவன் பார்த்துக்குவான். ஆண்டவன் என்ன நினையறதான் பார்ப்பான். உனக்கா வந்து அங்கே வேணாத்தன் கொடையை பிடிச்சிருந்தாமா சரசு, நீ சோத்திரம் போட்ட, ஆண்டு நீ வீட்டுக்குள்ள தூங்கவே விடல, கொண்டு போய் என் மகக்கிட்ட கொடையை கொடுன்னு சொல்லிட்டாரு, இந்தாமா கொடை அப்படிம்பாங்களா? இல்ல போர்டு வச்சுட்டு சரசு யாரு என்கிட்ட ஆண்டவன் பேசுனா, சரசு கொடை இல்லாம வருதாமே. அம்மா நான் உங்களை பத்தி பேசலாம், ஆண்டவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரைட்டு, கவனிங்க. அப்ப ஆண்டவன் எப்படி செயல்படுறாங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அப்புறம் ஆண்டவன்ட்ட வரணும். சும்மா ஆண்டவனே பஜனை பாட்டு பாடுறதுக்கெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவன் யாரு, அவன் எப்படி செயல்படுகிறான், ஆண்டவன் இருக்கிறானா இல்லையா? நிச்சயமா இருக்கிறான். அவன் எப்படி செயல்படுகிறான், அப்ப அந்த செயல்பாட்டை நாம் கற்றுக்கொண்டு நாம் அதற்குள்ள போனதான் போக முடியும். எப்படி வெயிலையும் நிழலையும் வைத்திருக்கிறான் இறைவன். உனக்கு வெயில் வேணா வெயில்ல உட்காரு, நிழல் வேணா நீ வெயில்ல உட்காந்துக்கிட்டு ஆண்டவா என்னை ஏன் தான் இவ்வளவு சோதிக்கிறியே தெரியலப்பா, இத்தனை பேத்துக்கு நிழல் இருக்குது, எனக்கு மாத்திரம் என்ன இல்லை, நிழல் இல்லையே அப்படின்னா என்ன? குழந்தை அதை 10 காசுக்காவது புரியுதா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த இவ்வளோண்டு உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா நாங்க பேசுறத கேட்டா, கடவுளை பற்றி கேட்டா உங்களுக்குள்ள விடுதலை உண்டாகும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான், உங்களுக்கு சிரமம் தான். அதுக்காக ஆண்டவனை காப்பாற்ற மாட்டான்னு நினைக்காதீங்க. சொரிநாயை காப்பாத்துக்கிற கர்த்தர் அறிவே இல்லாத ஒரு பைத்தியக்காரனை காப்பாத்தலையா ஆண்டவர்? பைத்தியம்லாம் செத்தா படிச்சு 3 நாள்ல பைத்தியம் உசோடு தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு எப்படி பசின்னா என்னன்னு தெரியுது, அவன் யார்கிட்ட போய் சோறு கேட்கறான், எப்படி 3 வேளை சோறு திங்கிறான், அவன் குளிக்காமல இருக்கிறான், அவன் ஜென்மத்துக்கு ஜென்மம் குளிக்காம இருக்கிறான், அவனுக்கு எந்த வியாதி வரமானது? அவன் நல்லா தான் வச்சிருக்கான், நல்லா கடவுள் நல்லா தான் வச்சிருக்கான். ஆண்டவன் நீ சுகாதாரமா இருக்க, நீ இல்லை சாவுற, அவன் பைத்தியக்காரன் நல்லா தானே இருக்கிறான். அவனை எப்படியும் ஆண்டவன் காப்பாத்துறானா இல்லையா? என்னம்மா மணிமேலம்மா காப்பாத்துறானா? வீட்டில் நடக்கிற விஷயத்த எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா, நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரன் நான். சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி பேசுறீங்க, விட்டுருங்க. புரிஞ்சுக்கிட்டும் புரியாத இவங்க தூங்கிக்கிட்டும் எழுப்பிடலாம். நான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த விஷயம் எனக்கு தெரியும், அந்த விஷயத்த எங்க 2 பேருக்கு தெரியும். நான் அதை கேட்டா இந்த அம்மா எனக்கு அதை தெரியாதது போல வேற ஏதாவது பேசுது இந்த அம்மா, விட்டுருங்க, தப்பு இல்லை. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை வரவழைப்பானாக. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை வரவழைப்பானாக. ஏன் வரவழைக்க சொன்னாரு? அவனால் நடக்க முடியல, அதனால அவனையால் வர சொல்லுனார். அந்த காலத்துல செல்போன் இல்லை, இந்த காலத்துல செல்போன் இருக்குல்ல, பாசுக்கு சொல்லலாம்ல. நீயே முக்கிறதுக்கு நான் எதுக்குமா? இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போகணும். யோர்தான் அந்த இடத்துல காட்டாரு, பிச்சுக்கிட்டு போகுது தண்ணி. இது எத்தனை லட்சம் தடவை நான் பிரசங்கம் பண்றது? இது 1,001 வச்சுக்கோங்க. பிச்சுக்கிட்டு ஓடுது தண்ணி. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஊழியக்காரன் உடன்படிக்கை எப்படி சுமந்துட்டு இருக்கிறான், அவனை கொண்டு போய் யோர்தான் இதுல கால் வைக்க சொல்லு. அப்ப அவன் போய் காலை வச்ச உடனே தண்ணி அப்படியே 2ஆ பிளந்துருச்சு. பிளந்து நிலம் காஞ்சி வெட்டாந்தரையா இருக்குது. ஈரம் கூட இல்லையா, உலர்ந்து போய் காஞ்சி போய் கிடக்கிற தரையாய் கர்த்தர் மாற்றி 30-40 லட்சம் ஜனங்களும் அக்கறைப்பட்டு போற வரைக்கும் அந்த நதி 2ஆ கிழிஞ்சிருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த கரை ஏறின பிறகுதான் அந்த தண்ணி மூடுது. இப்படின்னு கர்த்தர் ஏன் சொல்லியிருக்காரு? உனக்காக ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், உன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவங்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணணும். அவன் உனக்காக தேவசாமத்துல போய் ஜெபிக்கும் பொழுது உனக்கு விடுதலை கிடைக்குன்னு ஆண்டவன் சொல்லி இருக்கிறான்னு 1.5 கோடி தடவை சொல்லி கொடுத்துருக்கிறேன். சொல்ற அன்னைக்கு நம்ம வரதும் கிடையாது, அதை மனசுல வச்சுக்கிறதும் கிடையாது. எப்படியாவது ஊழியக்காரட்ட மறைச்சிடலாம். ஏம்மா உலகத்தாங்கிட்ட மறைக்குமா, ஊழியக்காரன்ட்ட மறைக்காத. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் ஊழியக்காரங்கிட்டையும் மறைக்க கூடாது. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் ஊழியக்காரங்கிட்டையும் மறைச்சா உனக்கு தான் அனர்த்தம், அவனுக்கு அனர்த்தம் கிடையாது.
எத்தனை மாத்திரை குடிச்சேன்னு சொன்னா தான் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். 2 தாங்க தின்னா அவன் அதுக்கு தகுந்த மாத்திரை கொடுப்பான். உண்மையை சொல்லிட்டான்னா கடன் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான். எங்க விசுவாசிகிட்ட தலையால் அடிச்சுக்குவேன். டாக்டர்கிட்ட போனா அவனை பேச விடாத, அவனை கேள்வி கேட்க விடாத. எத்தனை மாசமா இருக்குது, இப்படி வந்தா என்ன, வரத்துக்கு முன்னாடி என்ன, எப்பப்பெல்லாம் வருது, எத்தனை நாளைக்கு ஒருக்க வருது, இப்படி வந்தா என்னென்ன பாதிப்பு எல்லாம் சொல்லு அப்படிமே. அவனை கேட்க விடாத, நீ சொல்லிவிடு. கடன்னு சொல்லு. அவனுக்கா தெரியும் நீ இல்ல வேதனைப்பட்ட. வந்தா மயக்கம் வருதா, எத்தனை நாள் மயக்கம் வருது, எத்தனை மணி நேரம் மயக்கத்தில் இருக்கிற, மயக்கம் வரவங்களுக்கு என்னென்ன செய்யுது, எப்பப்பெல்லாம் வருது, எத்தனை நாளைக்கு ஒருக்க வருது, எத்தனை மாசமா தொடர்ந்து இருக்குது, இதெல்லாம் சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான். நீ ஏதாவது வந்த மயக்கங்க ஊசி போடனா மயக்கத்தை ஊசி போட்டு போடுவான். அவனுக்கு என்ன, அவன் 2 கேள்வி கேட்பான். அவனுக்கு தலையெழுத்தா? ஒரு விசுவாசிக்கு செய்தி கேட்டுட்டு இருக்குது, கொண்டு போய் சேலத்தில் போய் இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தாச்சு. அந்த டாக்டர் வந்து கேரளாக்காரரு, ஓணம் பண்டிகை லீவ் போட்டு போயிட்டாரு. 3 நாளா எட்டி பார்க்க இவருக்கு குளிராச்சும் நடுங்கிட்டு இருக்காரு, போர்வையை போட்டு துபில் தூக்கி போட்டுட்டு இவருக்கு. அவரு ஓணம் பண்டிகைக்கு போயிட்டாரு. இவர் பார்க்குற டாக்டர் எங்க போயிட்டாரு? இப்ப நீ உட்காந்து ஆடிட்டு கடை. இந்த அம்மா வந்து நர்ஸ் வந்து பார்க்கலன்னா நர்ஸ் என்னங்க வந்து பார்க்கும்? நர்ஸ் ஊசி போட்டுருமா? டாக்டர் அங்க என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கானோ அதைத்தான் செய்யும் இந்த நர்ஸ். இவன் தான் அப்ப போயிட்டானே. இவருக்கு மற்ற வியாதிமா இருந்தா எல்லா டாக்டரும் பார்க்கலாம். இவரு கிட்னி பேஷண்ட். இவருக்கு அந்த அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் 2 பேர் தான் பார்க்கறான். அது ஒரு டாக்டர் கை வச்ச டாக்டர் ஒன்னும் கை வைக்க மாட்டான். ஏன்னா அந்த ஆள் அட்மிஷன் போட்டான், நீயே பார்த்துக்கோ, உனக்காக சிஸ்டத்தை மாற்ற மாட்டான். அவர் எப்பவுமே வேமாடர் வேலைக்கு லீவ் போட்டு ஓணம் பண்டிகைன்னு போயிட்டாரு. சரி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஊழியக்காரட்டையும் டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? பொய்ய விடுங்க. உண்மையவே மறைக்கூடாது. மறைச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். மறைச்சிக்கோங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது சொல்லிடுறேன், நாங்க சொல்றது சொல்லிடுறோம். எப்படி ஆண்டவன் சூழ்நிலை மூலமா வேலை செய்யறானோ அதே போல கடவுள் உங்களை பாத்துக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். ஒரு ஆட்டுக்கு மெய்ப்பனை வைப்பது போல உங்களுக்கு மெய்ப்பனாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். நீ மெய்ப்பனுடைய பேச்சை கேட்டா கேளு, இல்லைன்னா போங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு என்னை மேய்ப்பனா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த செட்டப்லாம் யாரு வச்சது? இதெல்லாம் யாரு வச்சது? ஏங்க, நான் வந்து காலேஜ் கல்லூரியில லெக்சரர் வேலை செஞ்சுட்டு இருந்தவன். இப்ப சம்பாதிப்பேன் 1 லட்சம் ரூபா. நேஷனல் காலேஜ்ல லெக்சரரா விளைஞ்சவன் நான். மேத்தமெட்டிக்ஸ் லெக்சரர் நான் கணித பேராசிரியர். நான் வேலையை விட்டுட்டு நான் ஏன் கிராமத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்? நானுங்க இங்க வந்து உங்களை மத்தியில் ஏன் கத்திட்டு இருக்கிறேன்? இது யார் செஞ்ச வேலை? நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு செருப்பு ஆளா எல்லா தெய்வத்தையும் அடிச்சவன், விளக்கமாத்தால் அடிச்சவன், காரி துப்புனவன், 1க்கு அடிச்சவன், 2க்கு இருந்தவன் நான். நீ உண்மையான தெய்வமா இருந்தா நான் 1க்கு அடிச்ச உறுப்பு அழிவு போட்டுன்னு சொல்லி நான் செருப்பால் அடிச்சவன், யூரின் பாஸ் பண்ணுவேன். நான் சொல்றேன் கேள்வி. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆண்டவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன் குலதெய்வம் அங்காளம்மா. நான் தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு ஜாதியில பிறந்தவன். நான் ஏன் இயேசுக்கு எனக்கு என்ன சம்பந்தங்க? எனக்கு இயேசு என்ன சம்பந்தம்? தனத்தம்மா ரெட்டியாரம்மா இங்க உட்காந்துருக்க யாராவது இயேசு கும்பிட்டீங்களா? நாங்க ஏன் உட்காந்து இயேசு பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? கடவுளை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் யார் என்று தெரிந்து கொண்டோம். கடவுள் இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்னை மெய்ப்பனா கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்னை கர்த்தர் மெய்ப்பனா போட்டு நீ என்னை பத்தி சொல்லி கொடுறான் மவனேன்னு சொல்லிட்டு என்னைய கர்த்தர் என் வேலையை விட்டுட்டு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க கூடாதா? எனக்கு ஆண்டர் மேலதான் கோபம். நான் பேசாம வேலைக்கு போயிருந்தாலும் போய் நேயா பூஜை கையை பிடிச்சிட்டாங்க. நான் வேலைக்கு போயிருந்தா நீங்க 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டு இருப்பேன். நான் ப்ரொஃபஸர்னா தெரியுது, பாஸ்டர்னா தெரியுதா? மாஸ்டர்னா தெரியுது, பாஸ்டர்னா தெரியுதா? சொல்லுங்க. புரோட்டா மாஸ்டர்னா தெரியுமா தெரியாதா? டிராயிங் மாஸ்டர்னா தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. கராத்தே மாஸ்டர்னா தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியுது. பாஸ்டர்னா தெரியுது அவனுக்கு? அது பாஸ்டரா? பேஸ்டர்னா தவிர தெரியும், பாஸ்டர்னா என்னங்க புதுசா இருக்குங்கிறான். இப்ப இந்த வேலைக்கு நாங்க ஏன் வரணும்? எங்களை கொண்டு வந்தது யாரு? அப்ப அப்ப ஒரு அர்த்தம் இருக்குமா? அர்த்தம் இருக்காதா? எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. மணிமேலைக்கு மாத்திரம் அர்த்தம் இல்லைன்னா நானே சேர்த்து மணிமேல அம்மாவுக்கும் கட்டப்பள்ளி அம்மாவுக்கும் பக்கத்துல ஜோடி கட்டி உட்காருது பாரு இன்னைக்கு ஆவி. எங்களுக்கு என்ன உட்காந்துட்டு ரோட்ல போறவனுக்கு சிறைக்கிறதுக்கு என்ன அழைச்சாராண்டவர்? அதையாவது சொல்லுங்க. இல்ல உங்க வீட்டுல மாடு வீடு செத்து போச்சுன்னா தூக்கிட்டு போறதுக்கு என்ன வச்சிருக்கிறாரா? என்ன எதுக்கு ஆண்டவன் வச்சிருக்கிறான்? என்ன எதுக்கு ஆண்டவன் அழைச்சிருக்கிறான்? என் வேலை என்ன? ஒன்னு சொல்லி கொடுக்குறேன். பிரதான வேலை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இறைவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், நீங்க எப்படி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும்.
ஒரு குருடன் நல்ல வெயில் இருக்கிறது போல நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த அந்த அறிவு கண்ணை, அந்த ஞான கண்ணை நான் உங்களுக்கு தருகிறோம். ஒரு வேலை. ரெண்டாவது வேலை, எங்களுக்கு ஜபிக்கிற வேலை இருக்குது. நாங்கள் உங்களுக்கு எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி தருவோம். எங்ககிட்ட உங்க பாரத்தை நீங்க ஷேர் பண்ணணும். உங்களை ஆண்டருடைய ஸ்தானத்துல கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. நீ ஆண்டோட நேரடியா பார்க்க முடியாது, எங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னை பிடிச்சி சூத்தோட கலையா வச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்ன தொடச்சு போட்ட கல்லா? நாங்களாம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது. என்னங்க சொல்றீங்க? பயன்படுத்தாடி கஷ்டப்படுங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவ்வளோ பாட்டு பாடுறது கட்டப்பொழியாமா? என் நம்பரையும் வாங்கி வைக்கல, எனக்கு ஒரு ஃபோனும் பண்ணல. ஆனா வசனம் சொல்லுது, உனக்கு உடம்பு சரியில்லைனா மொதல் யார் கூப்பிடணுமா? ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்துங்கிறாரு. நம்ம எவ்வளோ மூடி கட்ட முடியுமா மூடி கட்டலாமே. ஏன்னா பாஸ்டர் வந்து மைக்க பிடிச்சி எல்லா சபையிலும் சொல்லிடுவாரு, புஷ்பலா இன்னாரோட பேசிட்டு இருந்துச்சு, இப்படி பேசிட்டு இருந்துச்சு, அப்படி பேசிட்டு இருந்துச்சு, போன்ல இவ்வளவு நேரம் பேசிச்சு, இப்படி எல்லாம் பேசுது அப்படின்னு தான் எனக்கு வேலை. இதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப. அதனால பாஸ்டருக்கு தெரிஞ்சாருன்னா எல்லா சபையிலும் சொல்லிடுவாரு. அது முக்கியமா வந்து நீ குடியிருக்க தெருவில் வந்து மைக் வச்சு சொல்லிடுவாரு. அதனால பாஸ்டருக்கு சொல்லக்கூடாது. யாருக்கு சொல்லக்கூடாது? ஆமா, சரிங்க, கவனிங்க. இப்ப இறைவன் எப்படி செயல்படுகிறான்னு பாத்துக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவன் பாலை தான் தருவான், நெய்யை தரமாட்டான். உட்காந்து யோசிங்க, ஐயோ ஆண்டவனே நீ இப்படி இருக்கிறீங்களா, அப்ப நீங்க பாலை தான் தருவீங்களா, நெய்யை தர முடியாதா? அப்ப பால்ல இருந்து இதுல இருந்து என்ன கத்துக்கிறாரு, என்ன கத்து கொடுக்குறாரு ஆண்டவர்னா, கடவுள் செய்ய வேண்டியதை கடவுள் செய்வாரு, மனுஷன் செய்ய வேண்டியதை நீ மாட்டுக்குள்ள வயிற்றுல பூந்து பால் எடுக்க முடியாது. நீ புண்ணாக்கும் புல்லும் தான் போட முடியும். அதை பாலாக்குறது கர்த்தர். உனக்கு பாலா தரான் கர்த்தர், அந்த கடவுள் தரான். அந்த அந்த பாலை கொண்டு வந்து நீ டீ போடுறதும் காஃபி போடுறதும் போன்விட்டா குடிக்கிறதும் உரம் ஊத்துறதும் தயிராக்குறதும் நெய்யாக்குறதும் யாருடைய வேலை? குப்பையில ஊத்துறதும் உன் வேலை. அதை காட்டாம கெட்டு போக வைக்கிறது உன் வேலை. அப்ப நீ செய்ய வேண்டிய வேலை நீ செய்யணும்னு கடவுள் வெயிட் பண்றானே. வெயிட் பண்றானே இல்லையா? சொல்லுங்க. நெல்லை கொடுத்தான் ஆண்டவன், அரிசியும் கொடுத்தான் ஆண்டவன், நெல்லை கொடுத்தான் ஆண்டவன், சோத்தை கொடுத்தானா? என் கேள்வி பதில் சொல்லு. இந்த நெல்லை கொண்டு வந்து நீ அறுத்து எடுத்து நீ உமியெல்லாம் தூக்கி மிஷின்ல போட்டு அரைச்சில குத்து அரிசியில போட்டு குத்தி எடுத்து அதை போட்டு உழ வச்சு நீ ஆக்கிதானே தின்ன. கத்திரிக்காய் தான் சாமி கொடுத்தான், குழம்பு கொடுத்தானா? கருவாட்டை கொடுத்தானே, கருவாட்டு குழம்பு கொடுத்தானா ஆண்டவன்? கொடுக்கல. அப்ப உன்னுடைய ஒத்துழைப்பை ஆண்டவன் எதிர்பார்க்கறான்ல. என்னமா உன் ஒத்துழைப்பை ஆண்டவன் எதிர்பார்க்கறாமா? இதை முதல் உட்காந்து கண்டுபிடிங்க. ஆண்டவனே நீ இப்படியா, சரி என்னுடைய ஒத்துழைப்பு எங்க வரணும், எப்போ வரணும்? நீ சும்மா உட்காந்துட்டு நான் கத்திரிக்காய் நான் பாருங்கண்ணே, நான் ஊழியத்துக்கு வந்து பல ஆண்டு பூரி திங்கலன்னு சொன்னேன். இதெல்லாம் தப்பு. யார் தெரியுமா? என் மேல தப்பு. கடைசியா ஆண்டவன் சொன்னான், உனக்கு நான் காசை கொடுத்தனே, நீ ஏன் பூரி திங்க விட? நான் என்ன நினைச்சேன், நீ என்னைக்கு எனக்கு பூரி குடிப்பி அப்பதான் திம்மன்னு உட்காந்துருந்தேன். 3 வருஷம் உட்காந்துட்டு இருந்தேன், ஒரு நாள் கூட பூரி திங்கல. ஏன் திங்கல? கடவுள் தரணும்னு உட்காந்துட்டு இருந்தேன். எவனா சுட்டு தரணும்னு நினைச்சேன். 3 வருஷம் ஆச்சு, சுட்டு தரல எவனுமே. நானும் வாய் தந்து கேட்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு, எவனும் தரல. ஒரு நாள் தரலாம், சரி ஒரு நாள் தரலாம். ஆண்டவன் நீ டெய்லி தின்னு ஆசைப்படுற, அவனுக்கு தான் பிடிக்குது இல்ல. நீ டெய்லி தின்னு வார்த்தை கொடுக்க தின்னு. கவனிங்க. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு பாருங்க. அதை தான் நானும் சொல்ல வரேன். அப்ப இறைவன் எப்படி கிரியை செய்யறாரு, திரும்பி திரும்பி அந்த பாயிண்ட் தான் நான் போறேன். இறைவன் எப்படி கிரியை செய்கிறார்? இறைவன் ஒரு சில அப்ப அதைத்தான் சொல்றேன். அந்த காசை தான் இறைவன் கொடுத்தான ஒழிய எனக்கு வந்து பூரி சுட்டு தரல எனக்கு ஆண்டவன். நீ பூரி திங்கன்னு ஆசைப்பட்டல, இந்த கையில காசு தரேன், இந்த எந்த கடை நல்ல கடையா கேட்டு நல்லா நிம்மதியா சாப்பிடு போ. உனக்கா கட்டப்பள்ளி அம்மாவோட வீட்டுக்காரர் காய்ச்சல் வர வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் நான் காணிக்க நீ வாங்கி சாப்பிடு. உனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ ஏன் பூரி 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 கத்திட்டு இருக்கிற? உனக்கு நான் காசு தரேன் சாப்பிடு. நீ ஏன் வேலை செய்யற? நான் உன்னை போஷிப்பால போஷிக்க மாட்டானா ஆண்டவன்? போஷிப்பாங்க, போஷிப்பான். அப்ப இறைவன் நல்ல நான் வச்சுக்கொள்ளுங்க. முதல் பாடம், இறைவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான், மனிதன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? புரியல. வெயிலையும் நிழலையும் இறைவன் வைத்திருக்கிறான், அதை நீ எடுத்துக்கணும். பாலை மாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான், எடுத்து நீ எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கோ. ஆண்டவன் வச்சிருக்கிறான், கொடுக்கிற தெய்வம் அல்ல. மாட்டுக்குள்ள பாலை கொடுத்தவன் தானா பாலை கறந்து கீழே ஊத்துலைங்க. நீ போய் கை வச்சு கறந்தா தாங்க வருது.
இதெல்லாம் உட்காந்து யோசிங்க. இதான் என்ன செய்யணும் ஆண்டவன் என்ன செய்யணும்? ஆண்டவன் ஒரு மனுஷனுடைய ஏழை எத்தனையோ பேர் பசியில சாகுறாங்களே, சாமி கண்ண மூடிட்டா இருக்குது? இல்லையே. சாமி கொடுக்கணும்னா சில சூழ்நிலைகள் மூலமா தான் கொடுக்க முடியும். சூழ்நிலைகள் மூலமா தான் கொடுக்க முடியும். சும்மா வந்து நேரடியாக கொடுக்கறதுக்கெல்லாம் கடவுள் காதுல பூ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கல. உன்னை ஆண்டவன் அப்படி படைக்கவும் கிடையாது. அப்ப ஆண்டவன் சூழ்நிலை மூலமாக வினையல்படுகிறான். அப்ப என்ன செயல்றார்னா, இறைவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமையை மனிதனுடைய கரங்களிலே விட்டிருக்கிறார். இது ஒத்துக்கலாமா? ஒத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவன் போய் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுன்னு கேட்காதீங்க. உனக்கு கொடுத்தா உலகத்துக்கே கொடுத்தாவணும். ஹலோ, உனக்கு ஆண்டவன் மூளையை கொடுத்துருக்கிறான், 2 கையை கொடுத்துருக்கிறான், 2 காலை கொடுத்துருக்கிறான், வாயை கொடுத்துருக்கிறான், மூக்கை கொடுத்துருக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் கொடுத்து நீ எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடு. நான் வரும்போது கூட ஒரே யோசனை, கார் ஓட்டிட்டு வர எனக்கு நினைப்பு இருக்குது. என்ன யோசனைன்னா, இந்த நாக்கில் பாருங்க சுவை நரம்புகள் இருக்குதான். என்ன இருக்குதுங்க? இனிப்பு போட்டாலும் நல்லா இருக்குது, புளிப்பு போட்டாலும் எச்சு ஊறுது, பாக்கா தின்னாலும் அது ஒரு டேஸ்ட் தின்னுட்டு இருக்கிறான், கொய்யாக்கா தின்னாலும் துவக்குதுங்கிறான், நல்லா இருக்குதுங்கிறான், துவக்குதுங்கிறான். உப்பு போட்டா ஒரு டேஸ்ட், சக்கரை போட்டா ஒரு டேஸ்ட், மாம்பழத்தை ருசிச்சு திங்கிறான், கொய்யாப்பழத்தை ருசிச்சு திங்கிறான். என்னடா ஆண்டவனுடைய படைப்பு! இத்தினோண்டு நாக்குக்குள்ள தெய்வம் நமக்கு தூக்கம் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்குறீங்க. நிமிந்து ராஜினி மாதிரி கேளுமா, நல்லா ஜிம்முன்னு உட்காந்து கேளுங்க. ஒரு நாள் வாரத்துக்கு ஒருக்கா வரீங்க, நல்லா கவனிச்சுருப்பாங்க. அப்ப இந்த நாக்குல பாருங்க எவ்வளவு ஒரு சுவை உணர்வை. அப்ப நான் நினைச்சேன், அப்ப நம்ம நல்லா சாப்பிடணும் ஆண்டவை விரும்பலானா விரும்பலையா? அதையா சொல்லுங்க. விரும்பிதானப்பா உன் நாக்குல இத்தனை சுவையை வச்சான். புளின்னு சொன்ன உடனே நாக்குல எச்சு ஊறுதே. அங்க சிக்கன் 65 பார்த்த உடனே உனக்கு இங்க எச்சு சொலப்பன்னு வந்துருது. ஐயோ, அப்படி நல்லா செய்ய வேண்டியதா இருக்குது. அப்ப பாருங்க, இறைவன் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். அதுக்காக கொண்டாந்து வாயில டெய்லி ஒவ்வொன்னா ஊட்டிட்டு இருக்குது இல்லை, எல்லாம் வச்சிருக்கிறான். நான் தான் உங்களுக்கும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. எந்தெந்த சீசன்ல என்னென்ன விற்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு. ஏன்னா இந்த சீசனை வச்சது நீயும் நானும் கிடையாது, ஆண்டவன். அப்ப ஆண்டவனுக்கு நிச்சயமா மண்டையில என்ன இருக்கும்? மூளை இருக்கும். எந்த சீசன்ல என்ன ஒரு அற்புதம் பாருங்க. தர்பூசணிக்கா நீ நினைக்கிற இடத்துல போட்டா வராது. கரெக்டா அந்த வெயில் நேரத்துல பழுத்து லொடக்குன்னு வெளியே வரணும் பாருங்க. அந்த கொத்தரிக்காய், வெள்ளரிக்காய், தர்பூசணி, இதெல்லாம் ஆண்டவன் பாருங்க என்ன அழகா ஞானம் கொடுத்துருக்கான். அதே போல சில ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று விற்பான், தெரியுமா உங்களுக்கு? அந்தந்த ஊர்ல விற்கிறத வாங்கி தின்றுங்க. பஸ்ல போனீங்கன்னா சோத்திரம் போட்டு போங்க, கையில காசு வச்சுக்குவாங்க. இப்ப நான் அப்படிதான் சேருது, 10 ரூபாய் ரெடியா வச்சுக்குவேன். அங்கங்க என்னென்ன விற்கிறானோ அதான் வாங்கி தின்றுவேன், சின்ன பிள்ளை மாதிரி. ஆமா, எங்க ஒரு ஊர்ல கடலை விற்கிறான்னா ஒண்ணு அந்த ஊர்ல கடலை சீப்பு, இல்ல அந்த ஊர்ல கடலை நல்லா இருக்கும். பைத்தியம் முடிச்சு போய் அந்த ஊர்ல கடலை விற்கல, ரைட்டுங்களா? அப்ப அந்த ஊர்ல ஆண்டவன் கடலை கொடுத்துருக்கான், அந்த மண்ணுக்கு கடலை வருது, அந்த மண்ணுக்கு கடலை ருசி இருக்குது. கடவுள் அதை படைச்சிருக்குன்னா அதுக்கு இறைவன் கொடுத்த வரம், அது இயற்கை உணவு. அது நீ திங்கிற சோத்துலதான் விஷம் இருக்கிறதோ, ஆண்டவன் கொடுத்ததுல விஷம் கிடையாது. அப்ப அதை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி நான் கடலை திங்கிறதுனால நான் செத்து போயிட மாட்டேன். தருமபுரிக்கு போனேன், எனக்கு தருமபுரியில் கற்று கொடுத்தாரு. கிழங்குனா உண்டாப்பா 5 ரூபா கொடுப்பா, கிழங்கு கொடுப்பான்னு வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஏன்னா சரி ஆண்டவன் கொடுக்குறான், கிழங்கு கொடுக்குறான். இல்ல ஏன் எல்லா ஊர்லயும் கிழங்கு வைக்கலையே? ஏன் அந்த ஊர்ல தருமபுரியில் தான் கிழங்கு வைக்கிறான்? ஆமாங்க, தருமபுரியில் விற்பாங்க, போய் பாருங்க எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அதான் பிசினஸ், வருஷம் முடிச்சு அவங்க விற்கிறாங்க. இப்ப இதே ஊத்துக்குளிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின்ல வெயிட் பண்ணுங்க டீச்சர். ஊத்துக்குளிக்கு போனேன் அன்னைக்கு ஒரு நாள், திருப்பூருக்கு போகும்போது ஊத்துக்குளி இருந்துச்சு. இன்னும் ஊத்துக்குளி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் கையில பாட்டில் வச்சுட்டு மோரு 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 மோருனா, அட பாவி 30 ரூபா சொல்லுவானா 25 ரூபா சொல்லுவானோன்னு எனக்கு பயம். இருந்தாலும் சரி ட்ரெயின் போகும்போது கேட்டலாம், சரி விடக்கூடாது அப்படின்ட்டு எவ்வளவுன்னு 5 ரூபான்னா, ஆடா பாவிகளாம் தாடாமாவனேன்னு சொல்லி சில்லர்கள் வண்டி கிளம்பிட்டான். எடுத்து ஒரு பாட்டில் வாங்கி கடமடா குடிச்சு ஒரு பாட்டில் வாங்கி சாப்பிட்டு வச்சுக்கிட்டேன். ஒரு பாட்டில் மோர் 5 ரூபாய்க்கு கொடுக்குறான், சூப்பரா இருக்கு. அந்த ஊர்ல ஆண்டவன் மாட்டை போதிச்சிருக்கிறான். அங்க இருக்கிற மாடு கறக்கிற பால், ஊத்துற நெய் நல்லா இருக்குது. நம்ம வீட்டு மோர் பாருங்க, சில வீட்டுல போய் மோர் சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசமா இருக்கும். தட்டிக்காட்டுல போய் எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. ஒண்ணு இல்லை, நீங்க ஆந்திராவில் போய் மோர் சாப்பிட்டு பாருங்க, தயிர் சாப்பிட்டு பாருங்க. இந்த தமிழ்நாட்டு தயிர் சாப்பிட்டு பாருங்க, ஆந்திரா தயிர் அடிச்சிக்க முடியாது. தண்ணியா அது குண்ணியா, அது இயற்கையா சாப்பிட்டு அது நல்லா இருக்குது. நம்ம மாடும் சொத்தையும் ஒத்தலும் தொத்தலும் எண்ணெயமா இருக்குது. ஆந்திரா மாடும் பஞ்சாப் மாடும் நல்லா கொழுன்னு கிடக்குது. எண்ணத்தை சாப்பிட்டு அவங்க தான் போய் கேட்கணும். சரி கவனிங்க, சரி விஷயத்துக்கு வரேன் கேளுங்க. இறைவன் ஞானம் உள்ளவனா இருக்கிறான், அந்த இறை ஞானத்தை தேடுங்கள்.
அந்த இறைவன் என்ன செய்யணும், உனக்கு சுவை உணர்ச்சி எல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிடுப்பா மவனேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணுல பார்த்துட்டு பாருங்க, இந்த கண்ணால பாருப்பா, இதெல்லாம் பார்க்கணுமா பாரு அப்படின்னு ஆண்டவன் இந்த பாக்குறதுக்கு இந்த கண்ணை வச்சிருக்கிறான். இசையை கேட்கறதுக்கு காதை வச்சுக்கிட்டு 58,000 பிசிக்கு போட்டு ஒருத்தன் ஆடிட்டு இருக்கிறான். வண்டியில நடு ரோட்ல வரது கூட தெரியாம கிழவன் கூட இப்போ காதல ஹெட்போன் வச்சுட்டு பாட்டு கட்டுட்டு இருக்கிறான். அப்ப அதெல்லாம் உணர்வுகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கொண்டு வந்து கையில தருவது கிடையாது. இதை மாத்த நான் வச்சுக்கோங்க, இறைவன் வைத்திருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை நம்ம, நீ ஆண்டவனே நீ என்ன செய்வியோ தெரியாதுன்னா நீ கத்திட்டு கடை. என்னம்மா நான் சொல்றது புதுசா வந்திருக்க அம்மாவுக்கு புரியுதா புரியலான்னு கேளுங்க. ஆண்டவனே நீ என்ன செய்வியோ தெரியாது, நான் கதவை சாத்திட்டேன், எனக்கு நீ சோறு கொடுத்தா, என் மேல அக்கறை இருந்தா, நான் உன் பக்தியா இருந்தா எனக்கு வந்து சோறை கொடு, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா சோறு வருமா வீட்டுக்கு? இல்லைங்க, வேணா சோதிச்சு பாருங்க. எனக்கு ஒரு நாள் கதவை சாத்திட்டு நீங்க மத்தியானம் சாப்பிடாதீங்க இறைவா அப்படின்னு கதவை சாத்திட்டு ஜாம் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த இறைவனை தான் கூப்பிடுங்க, எந்த இறைவன் வரா நானும் பார்க்குறேன். எந்த இறைவன் வரமாட்டான்ல. இப்போ இதை நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப இதை போலதான் நீங்க எப்படி சோத்தை கேட்கறது வேஸ்ட்டோ, ஹலோ, நீங்க சோத்தை கேட்டா கடவுள் சோத்தை தர மாட்டார். நீ நெய்யை கேட்டா நெய்யை தர மாட்டான், பாலை தான் தருவான் அவன் கையில. இல்லைன்னா நெய்யை எங்க விற்குதுன்னு சொல்லி கொடுப்பான், இல்ல காசு தருவான். நெய்யை கொண்டு வந்து கையில் தருவானா? இல்ல சொல்லுங்க, நான் அந்த சாமி நான் கும்பிட்றேன், நான் நெய் கேட்டா நெய் கேட்டா என் கையில கிடைக்குங்க, வெண்ணெய் கேட்டா வெண்ணெய் கிடைச்சிருங்க, கிடைக்குமா? வெண்ணெய் கேட்டாலும் வெண்ணெய் கிடைக்கும், நெய் கேட்டா நெய் கிடைக்கும். நெய் எங்க கிடைக்கும் சொல்லி தருவான், காசு தருவான், ஆள் தருவான், நெய்யோ நெய்யின்னு வித்துட்டு போவான், ஏதாவது ஒண்ணு செய்வான் ஆண்டவன் இல்லையா? கொண்டு வந்து முன்னாடி டக்குன்னு இப்படி எனக்கு முன்னாடி பால் வச்சது போல வைக்க மாட்டாங்க இறைவன். இப்ப இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சோத்து விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் இறைவனிடத்துல நீங்கள் கேட்பதெல்லாம் வேஸ்ட், நீங்க கேட்கறதெல்லாம் இறைவன் ஏற்கனவே வச்சிருக்கிறான். அதை எங்க வச்சிருக்கிறான், எப்படி வச்சிருக்கிறான் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேண்டுதல். அதான் ஜபம். எங்க வச்சிருக்கிறான், எப்படி வச்சிருக்கிறான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜபம். அதுக்குதான் பிரசங்கம், அதுக்குதான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இறைவன்னா யாரு, அவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும், இறைவன் கொடுக்க ரெடியா இருக்கிறான், மனிதர்கள் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கணும். இறைவன் கொடுத்துட்டாங்க, இனிமே கொடுக்க போறது கிடையாது. இறைவன் ஏற்கனவே கொடுத்து இருக்கிறான். இதனால நான் வச்சுக்கொள்ளுங்க, இனிமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் ஏற்கனவே கொடுத்து இருக்கிறான். அதை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு உலகத்திலே ஒரு வியாதி வந்துருச்சா பயப்படாத, உனக்குன்னு ஆண்டவன் ஒரு தீர்வை வச்சிருக்கிறான். எவனுக்கு தீர்வு இருக்குதோ இல்லையோ, உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இறைவன் வைத்திருக்கிறான். இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது கடவுள் கிடையாது. என்னம்மா புதுசா வந்திருக்கிற அம்மா, உன் பிள்ளைக்கு வயிற்று வலி நீங்க தருவீங்களா? ஒரு 5000 ரூபாய் தரேன், உங்க பிள்ளைக்கு ஒரு 5 நாள் வகுத்து வலி வர மாதிரி ஒரு ஊசி போடுவேன் சிஸ்டர், போட்டுக்கிட்டா 5000 ரூபாய் தரேன், 5 நாள் புழுவா துடிப்பான், ஒத்துக்கிறீங்களா? நீ பெத்த உன் பிள்ளைக்கு இவ்வளவு அக்கறையா நீ இருக்கும்போது, தூசி உழுவாம நீ பார்க்கும்போது, உன்னை கொசு கடிச்சாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைய கொசு கடிக்கூடாதுன்னு பாதுகாக்கிறியாமா? நம்மளெல்லாம் உண்டாக்குன இறைவன் சாதாரணமா இறைவன் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்க பிள்ளைய நேசிக்கிறத விட பல கோடி மடங்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இறைவன் நேசிக்கிறான், எல்லாம் விளைவிக்கோங்க. இறைவன் நேசிக்கிறான். அப்ப இறைவன் தான் பெரியவனுடைய, பிசாசு பெரியவன் அல்ல. அப்படின்னா பிசாசு சாமின்னு கும்பிட்டு போயிருப்போம். இறைவல்லமை ஒண்ணு நம்புங்க. இறைவல்லமைக்கு எதிர்வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிறது. உதாரணம் பில்லி சூன்யம் செய்வனை மந்திரம் மாந்திரிகங்கள், இதெல்லாம் பிசாசினால் வரக்கூடிய காரியங்கள். கடவுளுக்கு என்ன இந்த வேலையான்னு கேட்காதீங்க. அப்ப அதை தான் கடவுள் எந்த ரூட்ல வேலை செய்யறாரு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்காக அது பேயும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடவுள் இல்லைன்னு நீங்க மறுக்கவும் முடியாது, பேய் இல்லைங்கிறது மறுக்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோ. இப்ப 2 பேரும் ஏன் எப்படி இருக்கிறாங்க அதை கத்துக்காது தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். அவன் எந்த அளவுக்கு, பிசாசு எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும்? ஏமா இப்ப நான் செத்து போயிடுறேம்மா, எனக்கு என் பொண்டாட்டி டெய்லி முத்தம் கொடுத்து பழகிட்டேன், ஒரு என் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து பழகிட்டேன். நான் செத்து போன போய் என் பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுக்க முடியுமா? இல்லை சொல்லுங்க. இல்லை எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு எனக்கு டெய்லி டீ குடிச்சு பழகிட்டேன் ஐயா, நான் செத்து போயிட்டேன், எனக்கு அடுத்த நாள் காலையில் டீ வேணும், டீ குடிக்க முடியுமா? ஏங்க கரெக்டா சொல்லுங்க. நான் தூக்கு போட்டு செத்து போயிட்டேன், இப்ப கூட முடியாது. வெயிட் அப்படி நான் சொல்ல விளங்கிக்கோங்க. இப்ப செத்து போன பிறகு உன் பொண்டாட்டி கூட உன்னால் தொட முடியாது, சரியா? ஒருத்தர் டீ கூட குடிக்க முடியாது. ஐயோ நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, விஷயத்துக்காங்க. அப்படின்னா பிசாசு நீ ஏன் பயப்படுற? அதனால ஒன்றும் செய்ய முடியல, நீ ஏன் பயப்படுற? புரியுதா புரியலையா?
என்ன அடிக்கிறதுக்கு பிசாசால முடியும்னா உன் பொண்டாட்டி கட்டி பிடிச்சிருக்கலாமே நீ. என்னை அடிக்க முடியும்னா உன் பொண்டாட்டி கட்டி பிடிச்சிருக்கலாமே நீ, இதை குடிச்சிருக்கலாமே. சார் பிசாசால ஒரு சுக்கும் முடியாது சார். பிசாசு பேசுறதுனா உங்களுக்குள்ள பூந்து உங்களுக்குள்ள பூரலாம். பிசாசு வேற ஒன்றும் அதிகபட்சம் செய்ய முடியாது. உங்களுக்குள்ள புகலாம், புகுந்து தன்னுடைய ஆசைகளை வெளியே பேசலாம், உங்க வாயின் மூலமா பேசலாம். இவ்வளவுதான் அதிகபட்சமா கடவுள் பிசாசு கொடுத்த அதிகாரம். இவ்வளவுதான் பிசாசு செய்ய முடியும். இதுக்கு மேல அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவனே தண்ணி குடிக்கணும்னா கூட அவன் உங்களுக்குள்ள பூந்து தான் அந்த தண்ணி கொடுன்னு கேட்கலாம். அவளையே சும்மா தண்ணி கட்டு குடிக்க முடியாது. அப்புறம் ஏன் பேய்க்கு பயப்படுறீங்க? சுடுகாட்டுக்கு போனா கூட பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவன் அதை அப்படி படைக்கல. ஆண்டவன் பிசாசு அப்படி படைக்கல. அப்ப இதே போலதாங்க இறைவனும். இறைவனால கூட இங்க இருக்கிற டம்ளர் தூக்கி இங்க வைக்க முடியாது. இறைவன் ஒரு மனுஷன் மூலியமா தூக்கி வச்சாதான் அப்படி வைக்க முடியுமா? இறைவன் தூக்கி இப்படி வைக்க மாட்டான். இறைவனும் வைக்க மாட்டான், பேயும் வைக்க மாட்டான். அது விளைவிக்கும். அதான் விஷயம். இதெல்லாம் படிங்க, கொஞ்சம் கொஞ்சமா பாடத்தை படிச்சாதான் நமக்கு புத்தி வேலை செய்யும். ரைட். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். ஒரு அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோ, நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் ஒரு ஆவி அசுத்த ஆவி பிடிச்சி அவனை அலக்கழிச்சு அவனை தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி கல் எடுத்து மேல குத்தி காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இது பத்தாக்குறைக்கு அவன் ஊமியும் சோடுமா இருக்கிறான். அது வரைக்கும் பேசிட்டு இருந்தவன், காது கேட்டு இருந்தவனுக்கு ஒரு பிசாசு பூந்ததுனால அவன் வாயும் பேச முடியாம, காதும் கேட்க முடியாம, நெருப்பை கண்டா நெருப்புல விழுந்துருவான், தண்ணி கண்டா தண்ணியில விழுந்துருவான், கல்லை கண்டா கல் எடுத்து உடம்ப குத்தி கிழிச்சுக்கிறான். இப்ப இவனை கொண்டு போய் அந்த வசனம் தெரிஞ்சுட்டே 23 24 விசுவாசிக்க ஏதாவது செய்யக்கூடுமானால் வெயிட் பண்ணுங்க. 22 வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன், அப்புறம் விளக்குறேன். மார்க் 9:22. சரி கவனி. 22 23 இப்ப கவனிக்குமா. இப்ப சீசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. சீசர்லால இந்த பேயை என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இந்த அப்பங்காரனுக்கு அவ்வளவுதான்ட்டு போயிடாம ஏசுநாத்தை போயிட்டு, எப்பா அவங்க சீசர்லால இந்த பேயை விரட்ட முடியாம போயிடுச்சு, என் மாமா ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா உங்களால அந்த வசனத்தை வாசிங்களே. இவனை கொல்லும்படிக்கு அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நல்லா கவனிங்க, கவனிங்கம்மா. இலக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஏற்கனவே சொன்னதும் தயவுசெய்து நினைக்காதீங்க. டீச்சரு புஷ்பலாத எல்லாரும் கவனிங்க. ஒரு ஊர்ல போய் முந்தானத்து புதன்கிழமை கூட்டம் எடுத்தேன். இப்படி என்ன செஞ்சுட்டேன், அப்போ இத்தனை பேர்த்த கவனின்னு சொன்னா, அதே போல் அங்கே ஒரு அம்மா, எல்லாரும் பட்டிக்காட்ட அம்மா, யாருக்கும் நாலேஜ் இல்லை. அங்கே ஒரு 1-2 பேர்த்து தான், 1-2 தான், ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க தான் மண்டையில் மூலியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அம்மா கலைச்சல் சிஸ்டர் கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க, கூட்டத்தில் எழுச்சி வீட்டுக்கு போயிடுச்சுங்க. நான் கூட வயிற்றுக்களுக்கும் சொந்தக்காரன் வந்திருப்பான், ஏதாவது வந்திருக்கும், போன் வந்திருக்கும் போதுன்னு போனால், எப்படி பாஸ்டர் என் பேரை சொல்லலாம், எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன சிஸ்டர் செய்யுது நான் இப்போ, நான் என்னதான் செய்யறது எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு எத்தனை பக்கம் இடி, பாஸ்டருக்கு எத்தனை பக்கம் இடி, எத்தனை விசுவாசிகள் இருக்கான்னு அத்தனை பக்கத்து இடி. அப்பனா கோச்சிக்கிறாங்க, அப்பனா கோச்சிக்கிறாங்க, தும்முனா கோச்சிக்கிறாங்க, தலை செய்யணும்னா. ஒருத்தர் வந்துங்க முசிறில் அப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டார், இனிமேல் என் உயிர் போனாலும் உன் சபைக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் செய்வது கடவுளுக்கு விரோதமான பாவம், நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப இவனை என்ன செய்யணும், நான் இப்ப இன்னொருத்தர் பஞ்சாபுக்கு போயிருந்தேன். என் முடிதான் இப்படி கிடக்குது. இப்பதான் என்ன வச்சு பசையை வச்சு தடையை நிப்பாட்டிட்டு இருக்கேன், இல்லைன்னா என் முடி இப்படி நிற்காது. தாயின்னு வடிவேல் முடியுமா நிற்கும், அது களைஞ்சிடும். அதை நான் சீவனமா செய்யக்கூடாதா? சீவன பாவத்துக்கு எப்படி செய்வலாம் அப்படின்னு 10 பாஸ்டர் பஞ்சாப் வச்சு என்கிட்ட பஞ்சாப்ல. அந்த அம்பாக்கு நல்ல தமிழ் தெரியாது, இத்தனைக்கு பஞ்சாப் பாஷை. 4 பாஸ்டர் வச்சு சண்டை போடுது என்கிட்ட பஞ்சாப்ல. எப்படியா நீ மேடையில செய்வலாம்? நான் கேட்டேன், ஏமா சேலை ஒதுக்கிதான் சேலை சரி பண்ண மாட்டியாமான்னு. எனக்கு ஆண்டவன் சொல்லி கொடுத்துருக்கான்ல,
உன் சேலை விலகிச்சுன்னா சரி பண்ண மாட்டியாமான்னு. ஏமா என் முடி சேலை சரி பண்ணி போய் தப்பாமா இன்னும் குசும் போட்டீங்க நாட்டுல. நான் பைத்தியகாரமா நிக்கிறேன், நான் மேடையில கோட்டு போட்டு நிக்கிறேன், முடி கலைஞ்சு போய் நான் எப்படி பேசுவேன்? உட பேசுறதுக்கு முன்னாடி சீப்பு எடுத்து இப்படி சீவுனேன், அவ்வளவுதான். அந்த அம்மா பாத்துருச்சு. எப்படி நீ செய்யலாம்? சரிங்க, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப கவனிங்க, நான் ஏன் சொல்றேன், முக்கியமான பாயிண்ட் வந்துருச்சு, நீங்க விட்டுறாதீங்கிறதுக்காக இவ்வளவு பேர் இருக்கிறேன். அவங்க உங்க பேரை இழுக்கிறேன்னா அது கத்தரா கூப்பிடுறதா வச்சுக்கோங்க. ஏன் எனக்கு யாரு பேரும் வரல, உங்க பேர் வாயில வருது? கவனிங்க. இப்ப இங்க என்ன சொல்ல வராரு, நல்லா கவனிங்க. ஒரு இறைவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை நீங்க கத்துக்கோங்க. அதுக்காக தான் திரும்பி திரும்பி எடுக்கிறேன். முதல் சொன்னேன், இறைவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான், அதை தரமாட்டான், அதுக்குரிய வழியை காட்டுவான், அதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்குவான். நல்லா புரியுதுங்களா? பாரதியார் செத்தது வந்துங்க யானை மிதி செத்தாரு. அப்போ இவர் யானைப்பான் ஏன்னா இவர் கோயிலுக்கு போகும்போது எல்லாம் சொன்னாங்க யானைக்கு மதம் பிடிச்சிச்சு, ஓடியா ஓடியான்னாங்க. இந்த ஆளு பாரதியார் என்ன செஞ்சாரு, இல்ல இல்ல மனுஷனுக்கு தான் அறிவு இல்லை, யானைக்கு நன்றி இருக்கு, யானைக்கு அறிவு இருக்குது, என்ன யானைக்கு அறிவு இல்லாட்டினா என் கடவுளுக்கு அறிவு இருக்கு, என் கடவுள் என்ன காப்பாற்றுவான்னு போனான். கடைசியில யானைப்பாகன்னு ஓடியாந்தான். யானைப்பாகன்னு சொன்னான். பாரதியாரே நட்டுக்கிட்டு கம்பிக்கிச்சாயா, இத்தனை பேர் சொல்றாங்க கேட்காம போயிட்டு இருக்கிற, நான் யானைப்பாக நான் ஓடியாரேன் தெரியலையா, துண்டை விட்டு ஓடியாரன் பாரு, வேசி விட்டுட்டு ஜட்டியோட ஓடியாந்துட்டு இருக்கிறான் பாரு, ஓடியா அப்படின்னா இல்ல இல்ல ஆண்டவன் என்னை காப்பாத்துவானா. இவனுக்கு வந்துச்சு யானைப்பாகனு கோபம். இன்னும் சொன்னான், அந்த சாமி தாண்டா இப்போ என் மூலியமா உங்கள்கிட்ட பேசுது, புரியலையா அவனுக்கு? காப்பாத்துவான் காப்பாத்துவான் காப்பாத்துவாங்கிறியே, அவன் தாண்டா இப்ப என் மூலியமா பேசுறான், ஓடி போவான். இவன் அப்பயும் கேட்காம போனாரு. அது என்ன ஒரு பாடமா போச்சு தமிழ்நாட்டுக்கு, உலகத்துக்கு. இப்படியே தூக்கி சூரத்தாங்க தூக்குற மாதிரி தூக்கி கீழே போட்டு நெஞ்சில மிதிச்சு சப்பாட்டி ஆக்கிட்டு போயிடுச்சு. இறைவன் எப்படி பேசுவான்? சூழ்நிலை மூலமா பேசுவான். அப்ப இறைவன் உனக்கு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பான். நீ என்ன கேட்கிறியோ அதுக்குரிய சூழ்நிலையை அமைத்து கொடுப்பான். கொண்டாந்து வாயை திறந்து ஊட்டுவான்னு நினைக்காதீங்க. உன் குழந்தை கூட நீ ஊட்ட முடியாது, வாயில வைக்கலாங்க, முழுங்குறதும் அப்படின்னு துப்புறதும் யார் கையில் இருக்குது? உன் பிள்ளைக்கா நீ முழுங்க முடியாது. பாருங்க, ஆண்டனுடைய படைப்பு பாருங்க, இதுதான் ஆண்டனுடைய படைப்பு. இதெல்லாம் கத்துக்கோ. இதுலதான் நீ கடவுளை படிக்கணும். என்னடா நம்ம பிள்ளைக்கா, என் பிள்ளைக்கு தொண்டை வலிங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டாங்க 4 இட்லி, என்னம்மா கட்டப்பிள்ளையம்மா? உங்க புருஷன் 3 நாளா படுத்து காந்தாரு, அவருக்கா நீங்களா சாப்பிட்டீங்க? அப்படிலாம் ஆண்டவன் வைக்கல பாருங்களேன். அப்ப உன்னுடைய ஒத்துழைப்பை தேவன் விரும்புறான் பாருங்க. ஒரு குழந்தையவே ஒத்துழைக்க, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பசியானாவே குழந்தை வாயை திறக்கணும், வாய்க்குள்ள பால் போகணும், அந்த குழந்தை என்ன செய்யணும்? முழுங்கணும். இவ்வளவு வேலை செஞ்சாதான் பால் உள்ளுக்குள்ள போகும் பாருங்க. சும்மா அப்படியே வாயை தந்தனே தண்டல்ல பால் ஊத்துன மாதிரி கிருன்னா ஊத்துற குழந்தை வாய் குழந்தை ஊத்துறேன் பார்க்கலாம். குழந்தை வாய் அப்படி பிடிச்சி ஒரு அமுக்கி இப்படியே ஊத்துறேன் கடன்னு உள்ள போதான்னு பார்க்கலாம். போகாதுங்க, இல்லைங்க போகாதுங்க. அப்படின்னா தாங்க போகும். அங்க ஒண்ணு வச்சிருக்காங்க ஆண்டவன், அங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல, 2 மணிக்கு ஊத்தின தண்ணி 4:30 மணிக்கு வெளியே வந்துருச்சுல்ல, அதுவே உள்ள போகல. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாடம் சொல்லிக்கிற போறேன். அதான் சொல்லிருந்துட்டு என்னன்னா, இப்ப போய் ஆண்டவன் என்ன கேட்கறான், உங்களால ஏதாவது முடிஞ்சா பாரு, இந்த வார்த்தைங்க சொல்லுங்க, முடிஞ்சா, முடியுமானால், கூடுமானால். இங்கிலீஷ் சொல்றேன் பாரு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, புஷ்பாதாஸ் புரிஞ்சவங்க. இஃப் யூ கேன், உங்களால முடிஞ்சா, முடிஞ்சா ஏதாவது என் பையனுக்கு செய்யுங்க. நல்லா கவனிங்க, முடிஞ்சா ஏதாவது என் பையனுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டோம். ஆண்டவன் என்ன பதில் சொன்னான் பாத்துக்கோ. உன்னால விசுவாசிக்க முடிஞ்சா, கவனிங்க, இஃப் யூ கேன் பிலீவ், அவ்வளவுதான். அந்த அதே கேனை திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த கேனை கையில கொண்டு ஆர்டர் கையில கொடுத்தான், இந்த கேனை வாங்கி நீ வச்சுக்கோப்பா, எனக்கு எதுக்கு இந்த கேனு, என்கிட்ட பூச்சிட்டு எதுக்கு கேனா கேன் இல்லைன்னு கேட்கிற, உன்னால முடிஞ்சா என்ன கூடுமானாங்கிற, இந்தா நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் கூடும். ஆமென் சொல்லுங்க. இப்ப கவனிக்கணும், இப்பவும் இங்க இறைவன் எப்படி வேலை செய்யறான்னு சொல்லி கொடுக்குறான். பையன் நெருப்புலையும் தண்ணிலையும் பட்டு அவதிப்பட்டு இருக்கிறான். அப்ப போய் ஆண்டவன்ட்ட போய் ஒருத்தன் போய் கேட்கறான், இறைவா என் மகனை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்துங்கிறான். இறைவன் சொல்றான், நீ விசுவாசிக்க முடிஞ்சா, நீ விசுவாசிக்க முடிஞ்சா அவன் காப்பாற்றப்படுவான், நீ முடிஞ்சா அவன் காப்பாற்றப்படுவான். அந்த வார்த்தையை கவனிக்கலாம், வாசிங்களேன். விசுவாசிக்க ஆண்டவர் சொன்ன பதில் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி
நிப்பாட்டுங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எப்ப விடுதலை கிடைக்கும்? நீ விசுவாசிக்க கூடுமானால். சொல்லிட்டு இன்னொன்னு சொல்ல ராசிங்க, சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்பையும் தன்னை சொல்ல பாரு ஒரு ஆண்டவன், என்னால எல்லாம் முடியும்னு சொல்லல பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப எல்லாம் கூடும்னா எல்லாம் கூடும் தான், அதோட வேலை முடிச்சிடணும். எல்லாம் கூடும்னா எல்லாம் கூடும் தான், எல்லாமே கூடும் தான். இப்ப இதுல நான் இத்தனை நாளா சொல்லி கொடுத்தது போல நான் சொல்லி தரல, வேணும் நீ சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ. இதுல ஒரு பெரிய விதிமுறையை தேவன் கொண்டு வருகிறார். என்ன விதிமுறையை தேவன் கொண்டு வர்றாருன்னா, நீ விசுவாசிக்காம கர்த்தரால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாம அவரு தடுமாறிட்டு இருக்கிறாரு. இப்ப இதுதான் விஷயம். அவரு கொடுக்க ஆசைப்படுறாரு, கொடுக்கணும்னு தான் ஆசை. இது எப்படி சொல்றது, பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு அம்மாளுக்கு ரொம்ப தான் ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குதான் ஆசையா தான் இருக்குது. வேலை கிடைக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. அவன் படிச்சால மண்டையில நீயா போய் புக் எடுத்து படிக்க முடியும்? நீயா போய் படிச்சா எழுத முடியும்? தெய்வம் அப்போ எனக்காக தெய்வம் நம்ம தூங்கலாம், எனக்காக தெய்வம் நம்ம சாப்பிட முடியுமா? எனக்காக தூங்கிட முடியாது. ஏன்னா நான் தூங்கினாதான் தூக்கம். அந்த அம்மாவுக்கு தூக்கம் இன்னைக்கு என்னன்னு தெரியல பாவம். ஏன்னா திருவிழா நீ ஒரு நாளாவது தூங்கிடுவோமே, மற்ற நாள் 3 நாள் முடிச்சிருப்போம். இன்னைக்கு முக்கியமான நாள், இன்னைக்கு தூங்கினாதான் நல்ல தூக்கம். முடிச்சாங்களா? டயர்டு, ஒரே அமுக்கு அமுக்குதான். யாருன்னு பாருப்பா, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. சரிம்மா, இப்ப நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான விதியை உங்கள் மத்தியில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்னொரு முக்கியமான விதியை நான் கொண்டு வரேன். நீங்க விசுவாசிச்சாதான் அந்த காரியத்தையே தேவனால் செய்ய முடியும். நீங்க விசுவாசிக்காம ஒரு காரியத்தை தேவனால் உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க முடியாது. இப்ப தேவன் எங்க பிரயாசப்படுகிறார் என்று சொன்னா, உனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர பிரயாசப்படுகிறார். அப்ப தேவனுடைய காரியம் என்னன்னா, புரியுதுங்களா? நம்ம பிள்ளை எப்படி நம்ம படிக்க வைக்க விரும்புறோமோ அது போல தேவன் நம்மளை படிக்க வைக்க விரும்புகிறார். விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். இப்படிதான் வசனங்கள் இருக்கிறதே ஒழிய கரெக்டா அப்ப என்ன செய்ய விரும்புறார் கர்த்தர்னா, நான் ஏதோ புதுசா ஒண்ணு செஞ்சிட முடியாதுப்பா, நான் இறைவன் தான், என்னால செய்ய முடியாது ஒண்ணுமில்லை, ஆனா நீ விசுவாசித்தாதான் என்னால செய்ய முடியும். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வரலன்னா கதைக்காக. ரைட். இப்ப ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், இதான் பிரசங்கம். இதை முடிஞ்சா அடுத்த திருவந்துக்கு வேணா பண்றேன். இந்த திருவந்துக்கு பண்ணிருக்கேன், எல்லா சபையிலையும் பண்ணிட்டேன், இந்த சபையில மாத்திரம் நான் பண்ணல. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். இதுதான் திருவிருந்துக்கு எல்லா சபையிலும் பேசினேன், இங்க கடைசியா பேசுறேன். சப்ஜெக்டே முடிய போகுது, இருந்தாலும் முடிக்கிற இடத்துல ஆரம்பிச்சுட்டு போறேன், ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல முடிக்கிறேன். சரி கவனிங்க, இதனுடைய பின்னணியத்தை நான் சொல்லுகிறேன். ஆபிரகாம் என்பவன் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்தான். அவன் கவனிங்க, பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான். அவனுக்கு வயது 75, அவன் மனைவிக்கு வயது 65. பிள்ளை இல்லை. அவனுடைய அப்பாவோட தொழில் கோயிலுக்கு விக்கிரகம் செஞ்சு தர வேலை. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவனும் கிறிஸ்தவன் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? ரைட்டு. அவனை போய் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தெரிந்து கொண்டது போல அவனை தெரிந்து கொண்டு, தம்பி நீ புள்ள இல்லாம கஷ்டப்படுற, இந்த உலகத்திலேயே உன்னை பெரிய ஜாதியாக நான் உன்னை மாற்றுகிறேன், என் பேச்ச மாத்திரம் கேளுனார். இன்னைக்கும் உலகத்துல மிகப்பெரிய 2 ஜாதிகளை உருவாக்கினவன் ஆபிரகாம். இது உலக சரித்திரம், இது நான் உட்கார்ந்து கதை கிடையாது. அந்த ஆபிரகாமை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, நமக்கு எவ்வளவு பெரிய நல்லா எனக்கு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். இந்த ஆபிரகாமை குறித்து பைபிள் எழுதி வச்சிருக்காரு. எந்த ஆபிரகாமை குறித்து? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய மூதாதையருடைய இப்ராஹிம், அந்த இப்ராஹிமை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். யூதர்கள்னு சொல்றமே, இஸ்ரவேல்னு சொல்றேன், ஒரு நாடு இருக்குதே இஸ்ரவேல் நாடு, அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு தாத்தனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேலோட பாட்டனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேலோட அப்பா பேரு ஈசாக்கு, ஈசாக்கோட அப்பா பேரு ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அவன் ஒரு விக்கிரகத்தை செஞ்சுட்டு இருந்தவன், கோயிலுக்கு சிலை செஞ்சுக்கிட்டு பொன் வெளியில அந்த ஆசாரி, அவன் பொற்கொள்ளன், அவன் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தவனை கொண்டு போய் கடவுளை அழைச்சி
உன்னை உலகத்திலேயே பெரிய ஜாதி ஆக்குகிறேன்னு சொல்லி அழைச்சாரு. அவன் புள்ளை இல்லாத மலடனாக அவ பொண்டாட்டி மாலடியாக இருந்தால் ஆண்டவர் அந்த இடத்துல பேசும்போது வயது 75. இது உலகமே சாட்சியா இருக்குன்னு எங்க போனாலும் படிச்சுக்கலாம். சரி கவனிங்க. இப்ப அது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினா நிறைவேற்றியா? நம்ம இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம். என்னைக்கு சொன்னாரு? 6000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? அவன் தான் இறைவன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரெக்கார்டை பத்தி பேசிட்டு இருக்கு. அதோ கதையை பத்தி பேசிட்டு இருக்குல்ல. 1000 தலை இருக்குது, 2000 கண் இருக்குன்னு கதை எடுத்துட்டு இருக்குல்ல. நாங்க பேசுற அத்தனைக்கும் தேதி இருக்குது, காலம் இருக்கிறது, நிரூபணம் இருக்கிறது, அரசியல் நிரூபணம் இருக்கிறது. இயேசு வந்ததுக்கு சரித்திரம் சாட்சி, சிறுவில் அறிஞ்சதுக்கு சரித்திரம் சாட்சி. புரியுதுங்களா? மறுபடியும் தரிசனமாகி அவன் என்ன பேசுனாங்கிறது மினிட்ஸ்ல ரெக்கார்ட் ஆகிருக்குது. இவங்க யாரை பத்தி பேசுறாங்க? பேதுருவை கொண்டு போய் ஜெயில போறதுக்கு காரணம் செத்து போன இயேசுவை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் ரெக்கார்டு. அப்ப அவன் பேசியிருக்கான்ல, கல்லறை திறந்து காணா போச்சு அப்படின்னு ரிப்போர்ட் எல்லாம் அங்க பதிவே இருக்குது அரசாங்கத்துல. இயேசு போதிச்ச கல்லறையில கல்லறை திறந்து போச்சு, எவனோ ஒருத்தன் பணம் தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படி ரிப்போர்ட் அங்க. இங்க தூதர்களும் சாட்சி அதை எழுதல. இங்க வாச காக்கரெல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துதான் கல்லறை பழந்துதான் இவர் வெளியே போனாரு. ரைட். இப்ப நாங்க பேசுவதெல்லாம் அத்தாட்சியோடு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க, இவங்கிட்ட 75 வயதுல தேவன் ஆபிரகாமுக்கு குழந்தைய தரேன்னு சொல்லி கடைசியாக 99 வயசாயும் கடவுள் பிள்ளைய தரல. 85 வயசாகும் பொழுது இவன் கேட்டான், ஐயா எனக்கு புள்ள இல்ல, சொல்லு நீ 10 வருஷம் ஆச்சு, பேசாம என் வேலைக்காரன் நான் தத்து பிள்ளையா எடுத்துக்கிறேன், அவன் மூலியமா என் சந்ததி பெருகட்டும்யா. நானும் எத்தனை வருஷம் தான் பொறுத்து இருந்து பார்க்கறது, எனக்கு டப்பா டான்ஸ் ஆட போகுது, இந்த டான்ஸ் ஆடுறதுக்குள்ள ஏதாவது டான்ஸ் ஆடிருச்சு, இனிமே நான் குழந்தை பேக்கிற வயசு எனக்கு கிடையாது. 85 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளை வைப்பானா? கஷ்டம் தானே, சுத்தமான கஷ்டம். அப்ப முடியல, நான் வேலைக்காரனா நான் பிள்ளையா வச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொன்னாரு, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பறக்கிறதான் புள்ள. என்ன சொன்னாரு? இந்த பாடத்தை தான் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மாவோட பிள்ளைக்கு புள்ள இல்ல, இந்த அம்மா கவனிட்டேன், தொலைஞ்சது எஞ்சி போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு புள்ள இல்ல, அந்த அம்மாவோட பிள்ளைக்கு அம்மா கலைச்சொல்லியே கவனிட்டேன். அப்ப என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என் புள்ள பக்கல நீ சொல்றியா நீ மறைமுகமா? என்ன டீச்சர் செய்யலாம்? அதுக்கு கரண்ட் வந்திருக்கு பாவம். சரி இருக்கட்டும். சரி கவனிங்களேன். இப்ப 85 வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இவன் இப்படி கேட்ட உடனே நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு என்ன செய்யட்டும்? நல்லா கவனிங்க. இவனுடைய மனசுல இருக்க அறிவு பாருங்க. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என்னது? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்லித்தரேன்னு கொஞ்சம் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவன் 75 வயதுல ஆபிரகாமுக்கு பிள்ளைய தரேன்னு சொல்லி 100வது வயதுல தான் பிள்ளைய கொடுத்தான். பார்க்கறதுக்கு 25 வருஷம் கர்த்தர் லேட் பண்ணது போல தெரியுது இல்லையா? 25 வருஷம் லேட் பண்ணது போல தெரியுது. ஆனா உண்மையை நான் சொல்றேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் 25 நொடி கூட வேஸ்ட் பண்ண கிடையாது. கடவுள் சொன்னதை இவன் விசுவாசிக்கல. ஆண்டவன் சொல்றான் உனக்கு அநேக பிள்ளைகள் நான் தருவேன்னு சொன்னா அதை நம்பாம ஆண்டவங்கிட்டயே போய் எனக்கு இனிமே புள்ள பிறக்காது, நான் இவனை வச்சுக்கிட்டான்னு சொன்னா ஆண்டவனுடைய வார்த்தை குப்பைக்கு போடுறியா? ஆண்டவன் சொல்றான் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன்னு, இவனுக்கு அதை நம்ப முடியல. சொன்னவன் தர முடியாதா? தர முடியும். அது கவனிங்க, தர முடியும். அதைத்தான் திரும்பி சொல்லிருக்க. எப்ப தருவான்னா நீ விசுவாசதான் தருவான். உத்தமனா இருக்குது ரெண்டாவது காரியங்க. அது என்ன நீங்க நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு டைவர்ட் பண்றீங்க. உத்தமனா இருன்னு சொன்னா அதுதான் சொல்ல வரேன். அந்த இடத்துக்கு நான் வரேன். அதுக்குள்ள உங்களுக்கு சப்ஜெக்டை முடிச்சு இலைய ஊத்தி பாயசத்தை ஊத்தி ஒண்ணு நடக்கணும். நான் சொல்ற செய்தியை விட்டீங்க. 75 வயசுல சொன்னாரே, 85 வயசுல அந்த 10 வருஷ காலமா அந்த நாய் விசுவாசிக்காம நான் வேலைக்காரனை நான் கத்த எடுத்துக்கிறேன்னு சொல்றியே நாயமாடாப்பான்னு சொல்லி அவனை கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் கர்த்தர் ராத்திரி வேலையில நட்சத்திரத்தை என்னடான்னு சொல்லி எண்ணெய் வச்சுட்டு இவ்வளவு புள்ளைய தருவேன்னு மறுபடியும் சொல்றாரு. சொல்லி அடுத்த நாள் காலையில அவன் பொண்டாட்டி கோடப்பையில குத்துறா படவா ராஸ்கால், இனிமே புள்ளையாவது குள்ளையாவது பேசாம ஒண்ணு செய்ய, இந்தா என் ஒப்பாட்டி தரேன், அவகிட்டையாவது நீ புள்ளைய பத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவன் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தாலும் தெரியல, உடனே போய் புள்ளைய பத்துட்டான். ஐயா
ஆண்டவர் அப்பதான் சொன்னாரு, என்னன்னு சொன்னாரு? உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளின்னு சொன்னா, நீ போய் ஒப்பாட்டியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு பிள்ளைய பத்துட்டு கூத்துக்கலடா கடிச்சிட்டு இருக்கிற. நான் என்ன சொன்னேன், என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நான் என்ன சொல்றேன், என்ன செஞ்சிட்டு இருக்கிற? விட்டாரு. 14 வருஷம் விட்டு விட்டாரு. போ எக்கடு கட்டு போனார். 99 வயசாச்சு. இப்பயாவது கடவுள் பிள்ளைய தருவாரு அப்படி நம்பணுமா நம்ப கூடாதான்? நம்பளவன். சரி, இவன் தான் புள்ள வந்துருச்சு, இவனுக்கு தான் ஒண்ணுமே தேவையில்லாம போச்சு, இதை ஒப்பாடி பிள்ளை பத்துட்டானே. அப்ப கர்த்தர் வந்து சொன்னாரு, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. அப்படின்னு என்ன தன்னா, நீ பொண்டாட்டிக்கு உத்தமம் தான், ஏன்னா அவ சொல்லாம நீ ஒப்பாட்டியை தொடல. ஊருக்கே நீ உத்தமம் தான், ஆனா நீ எனக்கு முன்னாடி உத்தமம் கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், உன் பொண்டாட்டி தான் பொள்ள வைப்பேன்னு சொல்லும்போது நீ ஏன்டா அவசரப்பட்டு ஒப்பாட்டியை தோட்டான்னு கேட்டார். புரியுதா? சரி, அதான் சரி. இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொன்ன பேர் என்னன்னா, நல்லா கவனிங்க, நான் சர்வ வல்லமுடைய தேவன். சொல்லுங்க. தமிழ்ல சர்வ வல்லமுடைய தேவன் என்று எழுதியிருந்தாலும் மூல பாஷையில எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா எல் ஷடாய் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த எல் ஷடாய்க்கு அர்த்தம் தெரியாம எல்லாரும் சர்வ வல்லவர் என்றே போட்டாங்க. எல் என்றால் சர்வ வல்லவர் எழுதிக்கோங்க, இஎல் எல், இல்லைன்னா ஏ இல் எல். இங்கிலீஷ்ல இஎல், இல்லைன்னா தமிழ்ல ஏ எல். எல் எல் என்றால் சர்வ வல்லமை உடையவர். ஷடா என்றால் மார்பகம் உடையவர். ஷடாய் என்றால் மார்பகம் உடையவர் அல்லது மார்பகம் பெருத்தவர் என்று அர்த்தம். மார்பகம் உடையவர்னே போடுங்க, எல்லாம் ஒண்ணுதான். மார்பகம் உடையவர் அல்லது பிராக்கெட்ல பெருத்தவர். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகும்போது, அம்மா மணிமேலம்மா நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுள் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். கடவுள் தாமதம் பண்ணல, நம்ம தாமதம் பண்றோம். கடைசியா இவனுக்கு புள்ள கொடுக்கறதுக்கு தேவன் பட்ட கர்ப்ப வேதனை தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். 24 வருஷம் பிரசவ வேதனை பட்டாரு. இந்த பயலுக்கு எப்படியாவது விசுவாசத்தை கொடுத்துருன்னு கதைக்கு ஆகல. கடைசியா இன்னொரு வேலை செய்யறாரு. நீ வாயை திறந்து எனக்கு புள்ள பிறந்துருச்சுன்னு பேசுறான்னாரு. உன் பேர் இனிமே ஆபிரகாம் இல்லை, இனிமே உன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம்னா பல பிள்ளைகளை பெற்றெடுத்தவன், பெக்க போறவன் இல்லை, என்னங்க ஏற்கனவே பெத்தெடுத்தவன் அர்த்தம். இனிமே உன் பேர் என்னது? இப்போ புஷ்பலதா தான் இந்த பேரு, இனிமே புஷ்பலதான்னு பேர் மாத்திரம். நான் நாளைக்கு வந்து புஷ்பலதான்னு சொன்னா நம்ம என்ன செய்யும்? ஏங்க இனிமே என் பேரு புஷ்பலதா இல்லைங்க, என் பேர் இனிமே புஷ்பலதாங்க அப்படின்னு சொல்றது போல கர்த்தர் அவன் பேரை மாத்திட்டார். மாத்தில சொல்லிட்டார். இப்ப இனிமே உன் பேர் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் பல பிள்ளைகளை ஏற்கனவே பெற்றெடுத்தவன் அப்படின்னு சொல்ல சொன்னாரு. ரைட்டு. இது சொல்ல சொல்லி விசுவாசத்தை கொண்டு வந்தாரு. இதுக்கு மேல இன்னொரு காரியத்தை செஞ்சாரு விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு. அதுக்கு அது என்ன எப்படி கொண்டு வந்தார்னா, என்னுடைய நாமம் எல் ஷடாய் என்று தன்னை வெளிப்படுத்தினார். இப்ப தன்னையே வெளிப்படுத்துறார் கர்த்தர். இந்த தசாவதாரம் போல 10 தடவை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார், தரிசனமானார். இது 10வது தடவை தரிசனமானார். இப்ப தரிசனமாகும் போது தன்னை எப்படி தரிசனமாக்குறார் கர்த்தர்னா, எல் ஷடாய் என்று சொல்லி அவரே தாம் பேர சொல்லுகிறார். நான் தமிழ் என்ன இருக்குது? நான் சர்வ வல்லமுடைய தேவன். அப்படி சொல்ல அங்க மூல பாஷையில நான் எல் ஷடாய் என்று சொன்னார். நான் யாருங்க? எல் ஷடாய் என்று சொன்னார். அப்ப எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல் என்றால் சர்வ வல்லமையுடையவர், மறந்துடக்கூடாதுன்னு அடுத்த வாரம் கேட்பேன். எல் என்றால் சர்வ வல்லமையுடையவர், ஷடா என்றால் மார்பகம் உடையவர். 2 காரியத்துக்கு முதலாவது வெளிப்பாடு வேணும். இதை 2ஐயும் சேர்த்து சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் தேவைகளை சந்திக்க வல்லவர். எழுதிக்கோங்க, நம் தேவைகளை சந்திக்க வல்லமை உடையவர். இதுக்கு அர்த்தம் புரியுதா புரியலையான்னு பார்த்துக்கோங்க. உன் தேவைகளை சந்திக்க வல்லமை உடையவர். முதலாவது வல்லமை உடையவருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்புறமே தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதை கொண்டு வருவேன். இது 2ஐயும் சேர்க்கணும். இப்ப நான் சொல்ல வர்றது எல் ஷடாயை பற்றி நான் பேசல. இன்னைக்கு பேச நேரம் இல்லை, மணி 12 ஆயிடுச்சு, நான் பேசல, நிறுத்துறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தெய்வம், அவர் ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது, ஆனால் தன்னை மார்பகம் உடையவர் என்று தானே சொல்லிக் கொண்டார். இந்த மார்பகம் ஆணுக்கு இருக்கிற மார்பகம் அல்ல, பெண்ணுக்குரிய மார்பகத்துக்கு என்ன பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஸ்ட் என்றால் பெண்ணுக்குரிய மார்பகத்துக்கு பேர் என்னங்க? பிரஸ்ட் என்று பேர். பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்றீங்களே, மார்பக புற்றுநோய்.
பிரஸ்ட் என்று சொன்னால் மார்பகம், பெண்களுக்குரிய எங்களுக்கு பேர் செஸ்ட், எங்களுக்கு வந்து நெஞ்சுங்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு வேணுங்க நெஞ்சு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாங்கிறான். ஆனா பெண்களுக்கு வந்து நெஞ்ச நிமித்தி மார்புன்னு சொல்லுவாங்க. அதை அந்த மார்பகம் உடையவர், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப பெண்களுக்கு இப்ப இதை ஏன் ஆண்டவர் சொன்னாரு, நல்ல விளங்க, இதை ஏன் கர்த்தர் சொன்னார் அப்படின்னா கொஞ்சம் அப்படி அவுட்லைன் போட்டுட்டு நான் போறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கடவுளுக்கு வந்து 1000 தலை இருக்கும், 1000 கண் இருக்குன்னு சொல்லுது இந்து மதம். 1000 தலையுடைய ஒரு கடவுளுக்கு எத்தனை கண் இருக்குன்னுமா பூசா அந்த சகோதரி சொல்லுங்க. ஒருத்தனுக்கு 1000 தலை இருக்குது. சரி, ஒரு குழந்தைக்கு 2 தலை இருக்கு அப்படி வச்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு எத்தனை கண் இருக்கும்? 2 தலை இருக்குது. எத்தனை கண் இருக்கும்? 1000 தலை கடவுளுக்கான். அப்ப எத்தனை கண் இருக்கணும்? ஏன் 1000 கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க? நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்லலைங்க, இந்து மதத்திலிருந்து ரிக்வேதத்திலிருந்து சொல்றேன். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இடம் தெரியும், காலம் தெரியும், நிரூபிக்க தெரியும். இந்த உலகத்துல எவனும் மறுக்க முடியாது. 1000 தலையுடைய தெய்வத்துக்கு 1000 கண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நெத்தி கண்ணில் ஒவ்வொரு தலைக்கு ஒரு கண்ணு தான் இருக்குமா? அப்படின்னா அர்த்தம் அப்படி கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, அர்த்தத்தை நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது. 1000 தலை 2000 கண்ணுன்னா உண்மையிலே 1000 தலை 2000 கண்ணு நினைச்சுக்குவோம். அதனால மடையா, வாத்து மடையா, சோத்த திங்கிறியாடா, உப்பு போட்டு திங்கிறியாடா, அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாதுடா. ஞான அர்த்தத்தை, ஆன்மீக அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1000 தலை 1000 கண்ணுன்னா 1000 தலை கடவுள் சர்வத்தையும் அறிந்தவர், 1000 கையினா சர்வத்தையும் செய்ய வல்லவர், 1000 கால்னா சர்வ வியாபி, ஆண்டவரால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியுங்கிறத ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பெரியவங்க என்ன சொன்னாங்க? 1000 என்பது ஒரு பூரணத்துக்கு அடையாளமாக, ஒரு நிறைவுக்கு அடையாளமாக, எண்ணற்ற ஞானம் உடையவர், அளவற்ற ஞானம் உடையவர் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு கடவுளுடைய தன்மையை விளங்க வைப்பதற்காக 1000 தலையை உடையவனே, 1000 கால்களை உடையவனே, 1000 கண்களை உடையவனே அப்படின்னு கடவுளை வர்ணிக்கிறார்கள். சகஸ்வர சிர்ஷ புருஷ, சகஸ்வர கஷ, சகஸ்வர பாத், ஷபூமி, விஸ்வதோ விருத்வ, அத்யதிஷ்ட தசாங்குலம். சகஸ்வர என்றால் 1000, சகஸ்வர சிர்ஷ சிரசன தலை, 1000 தலைகளை உடையவனே, சகஸ்வர கஷ, கஷனா கண்ணு, 1000 கண்களை உடையவனே, சகஸ்வர பாத், பாத்னா பாதம், 1000 பாதங்களை, அதாவது 1000 கால்களை உடையவனே. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க? எழுத்துக்குரிய அர்த்தம் எடுத்துக்கூடாது, ஆவிக்குரிய அர்த்தத்தை, ஞான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கடவுளுடைய குணாதிசயங்களை விளங்கி கொள்ள வேண்டும். கடவுள் ஒளிமயமா இருக்கிறார்னா ஜோதி ராமன் சொன்னாரு, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாரே. அப்ப கடவுள் ஜோதியா? கடவுள் ஜோதியா? ஜோதிக்கு ஒப்பிட்டார். வெளிச்சம் கடவுள் அல்ல. ஹலோ, விளக்கு கடவுள் அல்ல, விளக்கு கொடுக்கிற விளக்கு வெளியும் கடவுள் அல்ல, ஜோதி மயமாய் இருக்கிறார். ஜோதி மயமானவர் என்ன அர்த்தம்னா, கடவுளை உன்னால புரிஞ்சிக்க முடியல, நாங்க கத்து இருக்கிறோம், கடவுள்கிட்ட முட்டிக்கால் போட்டு நாங்க சொல்லித்தரோம், இந்த வெளிச்சம் என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த வேலை தான் இறைவன் செய்கிறான். இருளை நீக்குவது வெளிச்சத்தினுடைய வேலை. இந்த பொருள் இது கருப்பா சகப்பான்னு காமிச்சு கொடுக்கிறது வெளிச்சத்தினுடைய வேலை. புரியுதா? எது மேடு எது பல்லன்னு காமிச்சு கொடுக்கறது. உனக்கு கண்ணே இருந்தாலும் வெளிச்சம் இருந்தா தான் அதை பார்க்க முடியும். இருள் எத்தனை வருஷம் இருளா இருந்தாலும் வெளிச்சம் வந்துச்சுன்னா இருளுக்கு ஏத்து நிற்பதற்கு அதிகாரம் இல்ல. அப்ப இருள் வந்து வெளிச்சத்தை கடவுளுக்கு ஒப்பிட்டா இருளை வந்து பிசாசுக்கு ஒப்பிடுறாங்க. அப்ப பிசாசும் பிசாசனுடைய கிரியைகளையும் அழிப்பதற்காக இருளை கண்டு நீங்க பயப்பட வேண்டாங்க. இருளுக்கு தீர்வு வந்து கடா வெட்டுறதோ, கோழி வெட்டுறதோ, கும்பாபிஷேகம் பண்றதோ, அங்கப்படியா அங்க பிரதிஷ்டம் பண்றதோ, மண்டபப்படி பண்றதோ, கோழி வெட்டுறதோ, கெடா வெட்டுறதோ கிடையாதுங்க. அழுகிறதோ, கூத்தாடுறதோ, புலம்புறதோ கிடையாதுங்க. பாத யாத்திரை போறது இல்லைங்க. இருட்ட நீ என்ன செஞ்சாலும் போகாதுங்க. வெளிச்சம் வந்தாதானே இருட்டு போகும். இறைவன் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. இறைவனை அறிகிற அறிவு எங்கே உண்டோ அங்கே உன் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்து இறைவன் ஜோதிமயமா இருக்கிறார் என்று சொன்னாங்க. இறைவன் ஜோதி அல்ல, ஜோதிமயமா இருக்கிறார். இது போல, இது புரியுதா? இது போல இப்ப கடவுள் ஆபிரகாமுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? மார்பகம் பெருத்த தேவனாய் வெளிப்பட்டார், எல் ஷடாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன், நான் பின்னாடி தான் விளக்கம் பேச முடியும். நான் தொடர்ந்து வரும்போது நான் இதை பத்தி உங்க மத்தியில நான் பேசுறேன். நானே மறந்தாலும் நீங்க எழுப்பி விட்டு பாசியா எல்ஷடாயை பத்தி கொஞ்ச நேரம் பேசுங்க ஆண்டவரே பாசியான்னு சொல்லி கேட்கணும். எல்ஷடாய், எல்ஷடாய் யார் என்கின்ற வெளிப்பாடு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும். உங்கள் பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும். இந்த எல்ஷடாய், நாம் ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாய். எல்ஷடாய், உன் தேவைகள் என்னவானாலும் எதுவானாலும் எவ்வளவு பெரிதானாலும் உன் தேவையை சந்திக்க உன் கடவுளுக்கு வல்லமை உண்டு.
வல்லமை உண்டு என்பது மாத்திரமல்ல, உன் தேவைகளை சந்திப்பதற்கு வல்லமை உன் கடவுளிடத்தில் உண்டு. உன் தேவைகளை சந்திப்பதற்கான பலன் உன் கடவுளிடத்தில் உண்டு. நீ வீடு கட்ட காசு கேட்கிறியா? குழந்தை இல்லையா? அழகு இல்லையா? அறிவு இல்லையா? புத்தி இல்லையா? பெயர் இல்லையா? புகழ் இல்லையா? உனக்கு என்ன இல்லை? உனக்கு ஒரு கை ஒரு கால் வரலையா? எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆண்டவருக்கு. குழந்தை இல்லையா? பிரச்சனையே கிடையாது. கீட்டு வீட்டுல இருக்கிறியா? பிரச்சனையே இல்லை ஆண்டவருக்கு. உன் பிரச்சனையெல்லாம் மாற்றுவதற்கு உன் தேவன் வல்லமை பெருத்த ஆண்டவராக அவர் இருக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பதில் அவர் வல்லவர். அவர் பலன் குன்றி போன கடவுள் அல்ல. பலன் குன்றி போன கடவுள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தடவை வனாந்தரத்துல போகும்போது கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்கள், நல்லா கவனிங்க, 40 லட்சம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பாலைவனத்துல போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு கடவுள் திங்கிறதுக்கு கறி கொடுப்பாரா கேட்கறாங்க. கறி கொடுப்பாரா சாமி? நம்ம சாமி சாமி வல்லவர் வல்லவர் கறி கொடுப்பாரா? இருக்கிறது எந்த இடம்? வனாந்தரம், பாலைவனம். இவங்க கேட்ட கேள்வி பாரு, நம்ம பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்மள மாதிரி விசுவாசிங்க கேட்ட கேள்வி பாரு, கடவுளால கறி கொடுக்க முடியுமாயா? கர்த்தர் சொன்னாரு, கறிக்கா கேட்கறது மாத்திரம் இல்ல, ஸ்ட்ரைக் பண்றானுங்க, இனிமே நான் நடக்க முடியாது, கறி கொடுத்தா தான் வருவோம் அப்படின்னு ஓடு ஒப்பார வச்சு அழுகுறானுங்க. என்ன லீடரா போடுறது போல அந்த குரூப்புக்கு ஒரு லீடரை கர்த்தரை போட்டிருந்தாரு. அந்த லீடருக்கு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி அழுதுட்டு இருக்கானுங்க, கறிக்கா அழுதுட்டு இருக்கானுங்க, இப்ப என்ன ஆண்டவரே செய்யட்டும், நான் கறிக்கு எங்க இருந்து ஆண்டவரே போவேன்? இவன் பாரு, இவன் அடுத்த ஞானி, நான் எங்க போவேன்னு கேட்கறான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சொல்லுங்க, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 25 நாள் அல்ல, 30 நாளும் மூக்கு பிடிக்க நான் கருதிக்க போறாங்க. கை தட்டுங்களேன். 30 நாள் நான் மூக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் கறி வருவேன்னு சொன்னார். இவன் உடனே கையை கடன்னு இழுத்துட்டு போயிட்டான். மோசே ஆண்டவரை ரூமுக்குள்ள கொண்டு போயிட்டான். பாருங்களேன், ரூமுக்குள்ள கொண்டு போயிட்டு, யோ நீ சாமிங்கிற 40 லட்சம் பேர் இருக்கிறோம், எங்காவது திங்கும் போது ஒரு நாள் பக்கத்துல தட்டை கவனிச்சு பார்த்துருக்கியா? ஏதோ டீச்சர் டயட்ல இருக்கு, 4 இட்லி சாப்பிடுது, சின்ன வயசுல சாப்பிட்டு நீ கவனிச்சிருக்கிறியா? நீங்க அதிகபட்சம் 10 இட்லி சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா சிஸ்டர்? இப்ப இல்ல, உங்க வயசு நாட்கள்ல விட்டுருங்க, உண்மையை சொன்னதுக்கு சோத்திரம். இப்ப கேட்கல, விட்டுருங்க. எத்தனை வயசு சாப்பிட்டீங்க? 7வது 8வது படிக்கும் போதே 10 இட்லி. ஒரு மீடியம் சைஸா, சும்மா சின்ன சைஸா? மீடியம் சைஸ். வெயிட். நம்மளே இப்படின்னா சில பேர் கறி திங்கிற ஆளை விட்டா, புரியுதுங்களா? அண்ணாத்துறையே 1 கிலோ கறி வச்சா கரெக்டா சாப்பிட்டு தான் இருப்போம். நம்ம முசலுக்கு அண்ணாத்துறையும் பாலும் விட்டோம்னா கரெக்டா தலைக்கு 1 கிலோ முழு கோழியை உரிச்சு, அப்படியே சிக்கன் 65 போட்டு அப்படியே முழு கோழியை உரிச்சு வச்சா முழு கோழியும் தின்றுவாங்க. அது 1 கிலோவோ 1.5 கிலோவோ தெரியாது. இப்ப அவனுக்கு எவ்வளவு தின்றுப்பானுங்க? எல்லாம் கடத்து கஜனமா இருந்த அந்த காலத்துல, 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் கடத்து கஜனமா இருக்கிறானுங்க. அவனுக்கு எவ்வளவு தின்றுப்பானுங்க. இப்ப போய் சொல்றான், ஒவ்வொருத்தனும் உக்கான 2 கிலோ திங்காம எந்திரிக்க மாட்டாயா, நீ பாட்டுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டியா. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஒண்ணு மோசம் போல, வாய் தவறி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் சொல்லிடுறேன், 3 நாளுங்கிறது சரியா 30 நாளுன்னு சொல்லிட்டாரு, நீ 4 குறைன்னு சொல்றான் சார் ஆண்டவர்கிட்ட போய். ஆண்டவர் சொன்னாரு, இதுக்குதான் நீ ரூமுக்குள்ள கூட்டி வந்தப்பா, சரிவா வெளியே போலாம். நான் இப்ப சரியா சொல்லட்டுமான்னு? சரியா சொல்லிடுறேன். எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 25 நாள் அல்ல, 30 நாள் மூக்கு பிடிக்க நான் டோர் டெலிவரி பண்றேன். என் கரம் குறுகி போயிட்டோ இல்லையோ என்பதை மோசே நீ நாளை காண்பாய். ஏன் கரம் குறுகிடுச்சுன்னு பாக்குறியா? 40 லட்சம் ஜனத்துக்கு எங்க இருந்து கறி தர போறான் நீ நினைக்கிறியா? எங்க இருந்து கறி வரப்போகுது நினைக்கிறியா? எத்தனை லாரி கொண்டாட போற நினைக்கிறியா? நாளை காலைல பொழுது, நாளை நீ தூங்கு, இன்னைக்கு காலையில பாரு நான் யாருன்னு காட்டுறேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா கர்த்தர் சமுத்திரத்துல ஒரு கீழ்காற்றை வரவழைச்சு, அங்க காடை என்று நம்ம சொன்ன காடை கிடையாது, நம்ம பைபிள்ல காடைன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. அது ஒரு பறவை. அந்த பறவை எந்த கொம்பனாலையும் பிடிக்கவே முடியாதான். அந்த பறவையை கொண்டு வந்து காத்து அடிச்சு, அது ஏத்த காத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாம கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான காடை நல்லா கவனிங்க, எங்க உழுவுது அப்படின்னா, கரெக்டா அவன் வீட்டு வாசல்ல, வீட்டை தவிர வாசல்ல இங்கிட்டு 20 கிலோமீட்டர்
கிழக்க 20 கிலோமீட்டர், வடக்க 20, மேற்க 20, தெற்க 20 கிலோமீட்டருக்கு ஒரு சதுரமா 3 முழம் உயரத்துக்கு, நம்ம முழம் இல்ல, அவன் முழம் பெருசா இருக்குமா, 3 முழம் உயரத்துக்கு, 2.5 அடி உயரத்துக்கு, 2.25 அடி உயரத்துக்கு மேலங்க 3 முழம்னா இதுவே ஒரு முழமே 1 அடிக்கு மேல வருது பாத்தீங்களா? 3 முழம் அப்படின்னா பாத்துக்கோங்களேன், அதான் கைக்கு 3 முழம் உயரத்துக்கு கர்த்தர் இன்னைக்குதான் டோர் டெலிவரி கண்டுபிடிச்சான். கர்த்தர் அன்னைக்கே டோர் டெலிவரி பண்ணிட்டாரு. கதவை திறந்தவொடனே காடை உசுரோட அப்படியே பொத்து 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 ஒழுங்கு கிடக்குது. அல்லுங்கடா மவனே, தின்னுங்கடா அப்படின்னு 30 நாளும் இவங்களுக்கு என்ன வேலைன்னா, காலையில எந்திரிக்க வேண்டியது, விடிய காத்தால காடையை பிடிக்க வேண்டியது, 65 போட வேண்டியது, குழம்பு வைக்க வேண்டியது, வறுக்க வேண்டியது, எப்படிலாம் திங்க தின்னுடான்னு தின்னுடா. எத்தனை நாள்டா திம்ப? 30 நாள். 30 நாள் நீ பொறுக்கவே வரக்கூடாது மவனே. நீ சீ ஐயோ ஒரு நாள் இந்த காடை நிறுத்தாண்டவரே அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் காடைகளை குடிப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுடைய தேவன். சர்வ வல்லமுடைய தேவனா அவர் எல்லுன்னு போயிருப்பாரு. என் பேரு எல்லுடான்னு சொல்லியிருப்பார். நான் எல் வந்திருக்கிறேன் இருப்பாரு. இதுல அவர் அப்படி சொல்ல, நான் எல் ஷடாய் வந்திருக்கிறேன். இப்ப ஷடாய் என்று சொன்னால் மார்பகம் பெருத்தவர். அதாவது என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு எத்தனை உதாரணம் சொல்றேன், புரிஞ்சுச்சுக்கோங்க. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அதை கூட நான் எழுதி வைக்கணும். இது எழுதி நான் அப்ப நோட்ஸ் எழுதிக்கிறேன். பன்னின்னு போட்டு உதாரணம் போடு. பன்னி குட்டி, நாய்க்குட்டி கூட கம்மி தாங்க. நிறைய குட்டி போற உயிரின் எதுங்க? அதனால்தான் பன்னி குட்டி போட்ட மாதிரி வத 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 வந்துடுறானுங்களே ஐயா. உதாரணத்துக்கு பண்ணி தான் இழுக்கிறோம், இல்ல நாய்க்குட்டி போட்டான்னு சொல்றோம், பண்ணி தான் சொல்றோம். அதனால தானே பண்ணி இழுக்கிறோம். பன்னி குட்டி போட்ட மாதிரியும் பாருங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பன்னி குட்டி போட்டுச்சுன்னா, சரி ஒரு 10 குட்டி போடுமா, எவ்வளவு போடும்? ஆமாடி, சரி வெயிட் பண்ணுங்க, விஷயத்துக்கு வருவோம். இப்ப 16 குட்டி. நல்ல ஜாதி பண்ணி இந்த 16 குட்டிக்கு பால் தருமா தராதா? என்னப்பா அவ்வளவு பால் வருமா? அப்பா சிவகோணி, இதத்தான் கர்த்தர் சொன்னாரு, நான் மார்பகம் பெருத்த தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மாத்திரமல்ல, இந்த முழு உலகமுமே, நல்லா கவனிங்க, அர்த்தத்தை சொல்லி முடிக்க போறேன். முழு உலகமுமே உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட ஒரு பேர் நோட்டு, என்ன நோட்டு? கையில ஒரு பேனா. உனக்கு என்ன வேணும்? நீ உட்காந்து கடவுள் செய்யப்படாதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஆடுல இருந்து மாடுல இருந்து தோடு துறவும் எல்லாம் கடை கடை ஒரு பேர் நோட்டை ஃபில் பண்ணிடுச்சு. யாரு? புஷ்பலதா. இலக்கியமாச்சு. இலக்கியாம நீங்க செய்வீங்களா? எழுது. இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும், புல்லு முதற்கொண்டு கொசு முதற்கொண்டு ஆளுக்கு ஒரு பேர் நோட்டை கொண்டு போய் ஆண்டவர் பாத்திர வச்சு, எனக்கு இத்தனையும் தேவை அப்படின்னு ஒரே டைத்துல ஆண்டோடைய கழுத்தை பிடிச்சா, ஆண்டவர் என்ன செய்வாராம்? அத்தனை பேருக்கு தேவைகளை சந்திச்சு மிச்சத்தை பார்த்தா, மிச்சம் ஒரு 10,000 கோடி வருஷத்துக்கு மிச்சம் இருக்கிற அளவுக்கு கர்த்தருக்கு ஆசீர்வாதம் இருக்குதான். கைகளை தனி நடிச்சிருக்குங்க. அதான் எல் ஷடாய். எல் ஷடாய் 16 குட்டிக்கு பால் கொடுப்பதற்கு தண்ணிக்கு எவ்வளவு தெம்பு இருக்கிறதோ, இந்த உலகத்தை உண்டாக்கின தகப்பனாகி எனக்கு உலகத்தினுடைய அத்தனை பேருடைய தேவைகளை ஒரே டைத்துல வந்து என்கிட்ட கேட்டாலும் அத்தனை தேவையை சந்திப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. நான் மார்பகம் பெருத்தவர், உன்னை போஷிப்பதில் வல்லமுடையவர். கைகளை தட்டி கண்களை மூடி நன்றி 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 ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். இப்ப நான் அர்த்தத்தை சுருக்கமா சொல்றேன், நீ கண்களை மூடி கேட்டுக்கோங்க. வீட்டுல போய் எழுதிக்கோங்க, வீட்டுல போய் எழுதிக்கோங்க. கவனிங்க, கண்களை மூடுங்க. நம் தேவை எதுவானாலும், எவ்வளவானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எத்தனை ஆண்டுகால தேவைகளாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் தன் தேவைகளை ஒரு பேர் நோட்டில் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாலும், அத்தனை தேவைகளையும் சந்தித்து மீதம் காட்டுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். மார்பகம் பெருத்தவர் எல் ஷடாய். கைத்தட்டு. உன் தேவை எதுவானாலும், அது குழந்தையா, அது கையால் வேலை செய்யணுமா, நீ வீடு கட்டணுமா, இதெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் எல் ஷடாய், நான் எல் ஷடாய், நான் எல் ஷடாய், நான் எல் ஷடாய். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்பவே சொல்றேன், ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்திருக்கணும்னா 24 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாரா? கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? அப்ப ஏன் கர்த்தர் தாமதித்தார்னா, தேவன் எல் ஷடாய் என்கின்ற வெளிப்பாடு அவனுக்குள் வரல.
சரி கடைசியிலாவது தந்தரலாம் இல்ல, கடைசியும் தரல. இப்பவும் நான் சொல்றேன், என் நாமம் எல் ஷடாய். ஏன் தெரியுமா சொன்னாரு? நீ எல் ஷடாயை விசுவாசிக்காமல் நீ பிள்ளைய பக்கத்துக்கு பலன் உனக்கு வரப்போவது கிடையாது. உனக்கு பலனை கொடுக்க, நீ பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு பலனை கொடுக்க எனக்கு என்ன உண்டு? எனக்கு வல்லமை உண்டு. இதுதான் விஷயம். நல்ல கவனிங்க. உன் தேவை என்ன என்பது கர்த்தருக்கு தேவையில்லை. உன் தேவையை சந்திப்பதற்கு மேலான பலனை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் தரவல்லவர் என்று உனக்கு என்னைக்கு அறிவு வருகிறதோ அன்றைக்கு அந்த காரியம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. அவர் நாமம் எல் ஷடாய். அவர் நாமம் எல் ஷடாய். போது போதுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ என்ன செஞ்சாலும் வேண்டாண்டதை எடுத்துக்கொண்டாலும் கேட்க போறதில்ல. அவ்வளவு ஆசீர்வாதத்தை தர வல்லவர். நீ என்ன கேட்டாலும், அழகு வேண்டுமா, இளமை வேண்டுமா, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேளு, நான் கொடுக்க வல்லவர். என் நாமம் எல் ஷடாய். 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 நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு சரணத்தை பாடி அப்புறமேல நிற்போம். ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். நன்றி ஆண்டவரே. கவனிங்க, முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்கல, குழந்தையை கொடுக்க முடிய வல்லவர் என்கின்ற வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். அதுக்குதான் 25 வருஷம் வெயிட் பண்ணார். உன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும்னு வந்திருக்கிறியா? உன் மகனுக்கு சுகத்தை கொடுக்கணும் வந்திருக்கிறியா? கடவுள் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு. நீ என்ன கேட்டு இங்க வந்திருக்கிறியோ அதை விட அதிக சக்தி எனக்கு உண்டு. நீ நினைப்பதை விட, எதிர்பார்ப்பதை விட அதிக அளவுக்கு அதிகமாக, அளவுக்கும் அதிகமாக நான் உன் தேவைகளை சந்திக்க நான் வல்லவராக இருக்கிறேன். உன் தேவைகளை சந்திக்க எனக்கு வல்லமை உண்டு. என் நாமம் எல் ஷடாய். 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 நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நம்மளோட வரிசையா நிற்போம். திருவருத்துக்காக ஆயத்தப்படுவோம். வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக.